மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் தினமான இந்த மார்கழி மாதத்திலே உன்னதமான மதுரையின் ஜோதியாக விளங்குகின்ற சௌராஷ்டிரா மகா குருவின் ஜெயந்தி விழா மிக விமர்சையாக நம்முடைய வளாகத்திலே பன்னெடுங்காலமாக விளங்கி கொண்டிருக்கிற வேத அத்தியன சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ வேத அத்தியன சபையின் பாத்தியமான ஸ்ரீ அஞ்சலி ஹனுமார் கோவிலிலே நடனகோபாலனின் மகிமை என்ற தலைப்பிலே அடியேன் சொற்பொழிவாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளேன். அவ்வண்ணமே இன்னும் சிறிது நிமிடங்களில் இந்த நடனகோபாலனின் மகிமை என்ற தலைப்பிலே சொற்பொழிவு ஆரம்பமாக இருக்கிறது. இங்கு இந்த சுபதினத்திலே திரு ஸ்ரீ வேத அத்தியன சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ அஞ்சலி ஹனுமார் கோவிலிலே நம்முடைய மதுரையின் ஜோதியான ஸ்ரீமன் நடனகோபால சுவாமிகளின் 183வது திருநட்சத்திர தினமான மார்கசீரிஷ திருநட்சத்திர தினத்தன்று இந்த சபையில் ஸ்ரீ நடனகோபாலனின் மகிமை என்ற தலைப்பிலே சிறிது நேரம் உபநேசிக்க வேண்டும் என்று சொற்பொழிவாற்ற வேண்டும் என்று நியமித்துள்ளார்கள். அதற்கு முக்கிய பாத்திரமாக விளங்குகின்ற நாயகி ஸ்ரீமன் நாயகி சேவை செம்மலாக விளங்குகின்ற நம்முடைய பாத தூளியாக விளங்குகின்ற நாயகி சுவாமிகளின் பாத தூளியாக விளங்குகின்ற நம்முடைய சின்னகொண்டா குமரன் ஜிக்கு அடியனுடைய முதற்கண் நன்றியையும் விசுவாசத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நன்றாக கையொலி எழுப்பி அவருக்கு சிறந்த சன்மானத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறந்த சிரத்தையாளராக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக அடியேனை அணுகி இது போன்ற சத்விஷயங்கள் அவர் 12 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்த வைபவத்தை ஸ்ரீமன் நடனகோபால நாயகி ஜெயந்தி வைபவத்தை இந்த திருக்கோவிலிலே நடத்தி வருகிறார். அடியனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக இந்த சொற்பொழிவாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆகையை பிரசித்தமாக செய்து இந்த சொற்பொழிவுகளை நடத்தி வருகிறார். பல்வேறு தலைப்புகளிலே அடியன் இதுக்கு முன்னால் பேசியிருக்கிறேன். இன்றைய தினம் நடனகோபாலனின் மகிமை என்ற தலைப்பை முன்னிட்டு அடியேன் சொற்பொழிவாற்றவிருக்கிறேன். சொற்பொழிவு ஆரம்பமாக போகிறது. இந்த சொற்பொழிவு நடக்கும்போது கொஞ்சம் நடக்கிறவங்க இந்த கேமராக்கு பின்னாடி நடந்து போங்க. நடுவில் நடந்து போனீங்கன்னா அது கொஞ்சம் அதில் இடைவெளி இருக்கும், பார்த்துக்குங்க. பிரார்த்தனைக்கு வர்றவங்க அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க. சொற்பொழிவு நடக்கும்போது மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கட்டும், ஏன்னா அந்த சத்தமெல்லாம் அப்போ அதில் கேட்கும். ஆகையாலே சைலண்ட் மோடில் போட்டுக்குங்கிறத வேண்டி கேட்டுக்கிறேன். சொற்பொழிவு ஆரம்பமாகிறது. ஸ்ரீமத் பிரம்மகுலாப்தி சந்திரமமலம் ஜாபாலி கோத்ரோத்பவம் ஸ்ரீரங்காரியசுதம் புதாதி வினுதம் பக்தியாதி யோகான்விதம் ஸ்ரீ சௌராஷ்டிர சுபாஷயாக விக்ருதம் வேதாந்தசீலப்ரதம் ஸ்ரீராமாப்ஜபதாஸ்ருதம் நடனகோபாலம் பஜேஹம் சதா. ஸ்ரீமன்னடனகோபாலம் பஜேஹம் சதா. நம்முடைய மதுரையின் ஜோதியான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் 183வது திருநட்சத்திர தின வைபவம் மிக விமரிசையாக ஸ்ரீ அஞ்சலி ஹனுமார் கோவிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஸ்ரீ நடனகோபாலனின் மகிமை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிலே இருக்கின்ற சுவாரஸ்யம் என்ன என்று பார்த்தால், நம்முடைய நாயகி சுவாமிகளுக்கு மிகவும் உகந்த பெயராக இருக்கின்ற
ஸ்ரீமன் நடனகோபாலன் என்ற பெயர் எதற்கு வந்தது, அவர் ஏன் இந்த பெயரை தனக்கு சூட்டிக் கொண்டார், ஏன் அவருக்கு சூட்ட பெற்றது என்ற காரணத்தையும் அதற்கு காரணியாக இருக்கின்ற நடன கோபாலனின் மகிமையையும் சேர்த்து இன்றைய தினம் உபநேசிக்கலாம் என்று ஒரு ஆலோசனை. பகவத் கிருபையாலும் பாகவத கிருபையாலும் இந்த சொற்பொழிவு நல்லதாக நடந்தேற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் வீட்டு விஷயங்களெல்லாம் பேசுகிறவங்க அமைதியாக பேசுங்க, குசு குசுன்னு பேசுங்க. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி கிசு கிசுவாக பேசுங்க. என்ன இந்த மைக்கில் விழுற மாதிரி சத்தமாக பேச வேணாம். ஏன்னா அடியேன் பேசுறது சத் விஷயம், பகவத் விஷயம், பகவானுடைய விஷயம், பாகவதனுடைய விஷயம். முக்கியமாக நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய வைபவத்தை அடியேன் விண்ணப்பிக்க போகிறேன். சுவாமிகள் ஸ்ரீமன் நடனகோபால சுவாமிகள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 1843 வருடம் அவதரித்தவர். என ஒரு 72 சம்பத்சரம் வரைக்கும் அவர் இந்த பூ உலகத்திலே அனைவருடனும் சேர்ந்து கலந்து ஆனந்தமாக பக்தியை பரப்பி வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன்னா ஒரு சாமியார்னா ஒரு ஆசிரமம் அமைத்து அந்த ஆசிரமத்தை நிர்வகித்து அதற்கெல்லாம் வேண்டிய பொருட்செலவுகள் எல்லாம் பல செல்வந்தர்களிடமும் பெற்று என்ன பெரிய கட்டடம் கட்டி என்ன சிஷியர்களை எல்லாம் கூட வைத்துக்கொண்டு என்ன எல்லா மக்களும் தன்னை வந்து பார்க்க வேண்டும் என்று இருக்கும் குருமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது ஒரு வகை. இவர் எப்படி என்றால் மக்கள் வாழுகின்ற, மக்கள் திரளாக வசிக்கின்ற, குடும்பமாக வாழுகின்ற அப்பேற்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று பகவானுடைய நாமங்களையும் கீர்த்தனைகளையும் ஆடி பாடி மகிழ்ந்து பக்தியை பரப்பி இருக்கிறார். அப்பேற்பட்ட பக்தர்களை எல்லாம் இன்று நம்மால் காணக்கூட முடியாது. என இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்திலே என்ன ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய என்ன வழிகாட்டுதலின்படி இன்றை வரைக்கும் இருக்கின்ற சிஷ்ய கோடிகள் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வழியிலே இவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடி பாடி கொண்டாட வேண்டும் பகவானை என்ற அந்த விஷயத்தை சற்றும் தளராமல் அந்த கைங்கரியத்தை மிகவும் சிரத்தையாக மேற்கொண்டு இந்த உலகனைத்தும் பக்தியில் திளைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த சம்பிரதாயத்தை மேற்கொண்டு மிளிரச் செய்திருக்கிறார், பொலிவுறச் செய்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் பல ஊர்களுக்கு சென்றிருக்கிறார். மதுரையிலே பிறந்திருந்தாலும் அவர் கும்பகோணத்திலே வாழ்ந்திருக்கிறார். பிறகு யாத்திரையாக சென்று ஸ்ரீரங்கம் சென்றிருக்கிறார். பிறகு பரமகுடிக்கு சென்று தீட்சை பெற்றிருக்கிறார். ஆழ்வார் திருநகரி என்ற திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவிலே இருக்கின்ற ஆழ்வார் திருநகரி என்ற வைஷ்ணவர்களுக்கே வைஷ்ணவ குருக்கெல்லாம் குருவாக விளங்குகின்ற சுவாமி நம்மாழ்வார் பிறந்த ஊரிலே அவர் சென்று அங்கே தீட்சை பெற்றிருக்கிறார். வடபத்ர அரையர் என்ற குருவிடம் அவர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை பெற்று பெரும் மகனீயராக மகானாக இந்த சமூகத்தை எல்லாம் விளங்கச் செய்கின்ற மதுரையின் ஜோதியாக பெயர் பெற்று விளங்கி இருக்கிறார். இன்றளவும் அவர் போற்றப்படுகிறார் என்றால் அதுதான் அந்த குருவின் மகிமை. குரு தியான் காரி முன்னு தூ சத்குரு தியான் காரி முன்னு குரு தியான் காரி ஸ்ரீ Hari Thanos many hadvi Guru Dhyankari Sri Hari Thanos many hadvi Tirumanturu Dvayam Charamaslogunabbai Guru Dhyankari Mundu அப்படின்னு சொல்லி குருவை தியானியுங்கள் என்று சொல்லி இந்த உலகம் மக்களுக்கு அனைவருக்கும் பரப்பி இருக்கிறார். நாம் சாதாரணமாக கோயிலுக்கு போனால் இல்லை சின்ன வயசு குழந்தைகளுக்கு கூட நம்ம என்ன சொல்லி தருவோம்? குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று சொல்லி தர்றோமா இல்லையா? சொல்லி தர்றோமா? இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லி தர்றோமா? இல்லை இன்னைக்கு இருக்கிற இந்த 50-60 வயசு இளைஞர்களாச்சும் கற்றுக்கிட்டு இருக்கோமா? என்ன இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தான் தெரியணும். என்ன இந்த போன்ற ஸ்லோகங்கள் எல்லாம் தெரியுமா? குருவை வணங்க வேண்டும் என்ற ஒரு
சிந்தனையாச்சும் இருக்கா? இன்னைக்கு நம்ம படிக்கிற படிப்பு எல்லாமே காசு கொடுத்தா என்ன வேணா கிடைக்கும். என்ன? காசு கொடுத்தா கணிதம் கிடைக்கும், காசு கொடுத்தா வரலாறு கிடைக்கும், காசு கொடுத்தா மருத்துவம் கிடைக்கும், பொறியியல் கிடைக்கும். சும்மா வேணா சொல்லி தருவானா? என்ன? சும்மா காசு இல்லாம என்னங்க சொல்லி தருவாங்க இந்த உலகத்துல? இந்த உலகத்துல காசு இல்லாம இந்த வாழ்க்கையின் பயனையே, இந்த வாழ்க்கை பயணத்தையும் அதனுடைய பயனையும், என்ன மூல பயனையும் சொல்லி தருபவர்கள் தான் இது போன்ற குருக்களாக விளங்குகின்ற ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். என்னங்க கேட்கிறாரு தொகை உங்ககிட்ட? நம்ம கிட்ட அவர் என்ன கேட்கிறாரு சொல்லுங்க? ஒரு பைசாவும் கேட்கல. இருந்தாலும் இந்த ஆத்ம அனுபவத்தையும் பரமாத்மா அனுபவத்தையும் எந்த ஒரு பொருளையும் கேட்காமல் சொல்லி தருகின்ற ஒரு கல்வி இது என்றால் அதுதான் இந்த ஆன்மீக கல்வி. இந்த கல்வியின் உச்சமான நிலையை அடைந்தவர்கள் தான் இது போன்ற மகான்களான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அப்ப எந்த ஒரு காசு பணமும் தேவையில்லாம சொல்லி தருகிற ஒரு கல்வி நம்முடைய பாரத தேசத்திலே பன்னெடுங்காலங்களாக லட்சக்கணக்கான காலங்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற மகாபாரதமும் ராமாயணமும் போன்ற மகா காவியங்கள் வாயிலாக இந்த சத்விஷயங்கள் குடும்பம் ஊராவும், எப்படி குடும்பம் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சிறார்களில் இருந்து முதியோர்கள் வரை ஒரே சமமாக பரப்பப்படுகின்ற கல்வி இந்த சனாதன தர்மத்தின் மூல வேராக விளங்குகின்ற நம்முடைய குருமார்கள் பரப்பிய இந்த சத்கல்வின்னு சொல்லுவாங்க, ஆன்மீக கல்வி. இந்த கல்வியத்தான் இன்னைக்கு குடும்பங்கள்ல பரப்பாம இருக்கிறதுனால வர்ற பிரச்சனைகள் எத்தனைங்க. என்ன? இந்த குரு தியான் காரி முன்னு குரு தியான் பண்ணா, குரு தியானம் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொல்றாரு அவரு? 3 சொல்றாரு. திரு மந்திரம் சொல்றாரு, துவயம் சொல்றாரு, சரம ஸ்லோகம் சொல்றாரு. இது கிடைக்கும்ங்கிறாருங்க. இதற்கு சமமா நம்ம லட்சக்கணக்கான கோடி சம்பாதித்தாலும், என்ன 1000 பங்களாக்கள் வைத்திருந்தாலும், 100 கார்கள் வைத்திருந்தாலும், 1000 பணியாளர்களை வைத்திருந்தாலும் அதற்கு சமம் கிடையாது. என்னப்பா அது மதுரைக்கு வந்த சோதனை? என்ன இத்தனையும் இருந்தாலும் என்ன நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு கோவிலை கட்டியிருக்கோமா இல்லையா? என்ன நடனகோபால நாயகி சுவாமிகளுக்கு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்றோம். என்ன இது போல செல்வந்தர்கள் யாராவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்பட்டதா சொல்லுங்க. இது போல செல்வந்தர்கள் இல்ல இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள்னே சொல்லுங்களேன். என்ன இந்த நாட்டை ஆண்ட எத்தனையோ மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள் சொல்லி எத்தனையோ பேர் இடம் தெரியாம கிடக்கிறாளுங்கன்னு சொல்றாங்க. என்ன அவங்க கோயில் கட்டிடவங்களும் என்ன பெரிய அரசவை நடத்தி இந்த உலகம் முழுக்க ஆண்டவர்கள். என்ன கப்பலில் போனாங்க, கத்திய நீட்டினாங்க, போர் செஞ்சாங்க, வென்றாங்க, சென்றார்கள், வெந்தார்கள், வந்தார்கள் சொல்றது போல இத்தனை சாதனை பிடித்தவர்கள். அவங்களுக்கு என்ன கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அபிஷேகமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கிடையாதுல்ல. அப்ப இவருக்கு எதுக்குங்க இந்த பண்ணணும்? நம்ம சற்று யோசிக்கணும் இல்ல? ஏன்னா இவர்கள் தான் வாழ்க்கையின் பயணத்தையும் பயனையும் சரியாக சொல்கிறவர்கள். புரியுதா? வாழ்க்கையின் பயன் என்னன்னா, வாழ்க்கையின் பயன் என்னன்னு திருப்பி நம்மகிட்டே கேட்கிறான். யாராவது வாழ்க்கையின் பயன் என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம சனாதன தர்மம்னு மாற தட்டி சொல்லிக்கிறோம். என்ன இன்னைக்கு எத்தனை போராட்டங்கள், ஒரு விளக்கேற்றுறதுக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு என்ன தெப்ப விடுறதுக்கும், தெப்ப குளங்கள் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி கடை ஆகிப்போச்சு, கடைகண்ணிகை ஆகிப்போச்சு. அந்த கடைகண்ணிகள்லாம் அகற்றி அந்த தெப்பத்தை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு எத்தனை வருட போராட்டம். என்ன புரியுதா? எந்த தெப்பம்னு தெரியுதா? அது யாராவது சொல்ல முடியுமா என்ன தெப்பம்னு சொல்லி? இந்த கூடலழகர் பெருமாள் கோயில் தெப்பத்தை இன்னைக்கு மீட்டுறதுக்கு போராட்டம். எப்படி? அது ஒரு போராட்டம். விளக்கேற்றுறதுக்கு ஒரு போராட்டம். என்ன இதே கூடலழகர் பெருமாள் கோயில் பூச்சாத்துறதுக்கு நந்தவனம் அமைத்தார்கள். சும்மா நம்ம பாடல்ல பாடிடுறாங்க. என்ன பூச்சாத்தனம், என்ன மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, என்ன ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுதுன்னு சொல்லி பாடிடலாம். அப்போ அந்த தூ மலரை வெளியில் பூக்காரமாக உட்காந்துருப்பாங்க. என்ன பூக்கடை இருக்கு, அங்கே போய் ஒரு 50 ரூபா கொடுத்தா பேரம் பேசி ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு பூ சாத்தலாம்ல, வேலை முடிஞ்சது இல்லை. அது என்னங்க நந்தவனம்? அது என்னங்க அவருக்குன்னு ஒரு இது? அப்படின்னா நம்ம வீட்டில் சமையற்கட்டு இருக்கக்கூடாது, குளியலறை இருக்கக்கூடாது, என்ன குளியலறை இருக்கக்கூடாது,
இரும்பு பெட்டி இருக்கக்கூடாது, என்ன எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் வீடு மட்டும் தான் இருக்கணும், ஒத்துக்குவீங்களா? அது கோவில். கோ என்றால் பகவான், அவனுடைய வீடு. அவனுடைய வீட்டுக்கு அவனுக்கு என்ன தேவையோ, ஒரு குளியறைன்னா ஒரு குளம் வேண்டும், பூச்சாத்துறதுக்கு நந்தவனம் வேண்டும், சமையல் செய்து பகவான் உண்ணுவதற்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மடப்பள்ளி வேண்டும், உறங்குவதற்கு பள்ளி அறை வேண்டும். அவருக்கு பெட்ரூம் வேணும் இல்லைங்க, அவர் வீடு இல்லை, நம்ம வீட்டுக்கு மட்டும் அனைத்துமே இருக்க வேண்டும். அவர் வீட்டுக்கு என்ன இவ்வளவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு நந்தவனத்தை மீட்டுவதற்கு எவ்வளவு படாத பாடுபட வேண்டியிருக்கு. இத்தனையும் தாண்டி ஆன்மீக கல்வி நமக்கு வேண்டும். எப்படிங்க சாத்தியம்? இன்னைக்கு ஒரு காலத்தில் நடனகோபால நாயகி சுவாமிகள் இருக்கும்போது நல்ல தரையில் என்ன ஓடுற மாதிரி, நல்ல அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட தரையில் ஓடுன மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரடு முரடாச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓடுறது. இன்னைக்கு பக்தி பண்ணுறது எப்படி தெரியுமா? கடற்கரை மணலிலே ஓடுவது போலே நடப்பது போலே. இன்னைக்கு அவ்வளவு கஷ்டம். பக்தினாலே நமக்கு பயம் வந்துடுது. ஏன்னா பய பக்தி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால பக்தினாலே பயம் வந்துடுது. ஏன் பக்தி தேவையா? பக்தினாலே என்னப்பா சாமியார் ஆக்கிடுவாங்க போல நம்மளை. என்ன கோயில் என்றான், குளம் என்றான், விளக்கேத்து என்றான். என்ன அடியேன்னு ஒன்று சொல்கிறேன், இது எல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது உங்களை யாரும் திரைப்படத்தை பார்க்க வேணாம்னு சொல்லலை, உங்களை யாரும் மட்டையடி விளையாட்டை விளையாட வேணாம்னு சொல்லலை, யாரும் கேளிக்கைகளுக்கு போக வேணாம்னு சொல்லலை. அதுவும் போங்க, இதுக்கும் வாங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு வாங்கன்னா அதுக்கு போகாதேன்னு சொல்கிற மாதிரி ஏன் அடுத்து எடுத்துக்கணும்? அதான் பெரிய தவறு. நம்ம இதுக்கு வாங்கன்னு சொன்னாலே அதுக்கு போகாதேங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை மாற்றுவதற்குத்தான் நம்முடைய நடனகோபால நாயகி சுவாமிகள் முயற்சி செய்திருக்கிறார். சகஜமாக்குங்க. உங்களுக்கு ஆட பிடிக்குதா, நல்ல பக்தி பரவசமா 2 ஆட்டம் போடுங்களேன், குத்தாட்டமாவே போடுங்களேன். இதுல என்ன தப்பு இருக்கு? கோலாட்டம் இருக்கு, என்ன குதிச்சு குறிச்சு ஆடுற ஆட்டம் இருக்கு. அப்படி ஆடிட்டு போங்க. ஆடணும்னா ஆசையா இதுக்கு ஆடுங்க. நல்ல பாடணுமா, நல்ல பக்தி பாடல் பாடுங்க. என்ன பகவத் நாமமு மெல்லே அவனோ கவுலே ஜானோ பக்தி ஹோரு துமி தந்தனிகள்னோ அப்படின்னு சொல்லி ஆடி பாடி பிக்ஷே கேட்கறதுக்கு ஒரு ஆடல் பாடல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி ஆனந்தமாக துள்ளாதார். என்ன ஆனந்தமாக துள்ளாதார் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் சுவாமிகள் எல்லாமே, ஆழ்வார்கள் எல்லாமே. அந்த ஆட்டத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுங்க, அந்த பாடலுக்கு இந்த பாடலை பாடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு நல்ல வயிறார உணவு உண்றதற்கு நல்ல அறுசுவை விருந்து அலங்கார சாப்பாடுகள் இருக்கின்றனவே, அதை உண்டு மகிழுங்கள். இப்படித்தாங்க திருவிழாக்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல அனைத்து திருவிழாக்களும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நினைச்சு பாருங்களேன், ஒரு திருவிழாவுக்கு சேர்ற கூட்டம் வேற ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு சேருமா? யோசனை பண்ணி பாருங்க. அது என்ன திருவிழா? சித்திரை திருவிழா. பாருங்க எப்படி கூட்டம் சேருதுன்னு. சாமியை கும்பிடுறவன் கும்பிடாதவன், சாமியை பற்றி கேட்காதவன் எல்லாரும் கூத்தாடுறான். என்ன பார்க்குறான் பகவான், நம்மளை பார்க்குறதுக்கு எவனுமே வரமாட்டேங்கிறாடா. என்ன வந்தாலும் யோசனை பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு என்ன சிக்கனமாக காசு செலவு பண்ணி வர்றான். என்ன அங்கே வந்தால் அங்கே டிக்கெட் போட்டு நம்மால் சினிமா படம் மாதிரி நம்மளை காட்டுறான். என்ன எல்லாரையும் ஒரு சேர ஆண்டியும் அரசனும் ஒன்று நாம சொன்னா அவன் டிக்கெட் போட்டு என்ன விற்க ஆரம்பிச்சிட்டான் இன்னொரு பையன். என்ன அப்படி பலவிதமாக நம்ம பக்தி இருக்கே, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருவான்னு சொல்லி அவரே உற்சவராக கிளம்பி ஊர் புறம் பார்க்க வர்றாரு. அதான் உற்சவம். பெருமாள் எப்படின்னா காத்துக்கிட்டே இருப்பாரு, பாப்பாரு முடியலையா நாமே இறங்கிடுவோம் களத்தில் அப்படின்னு சொல்லி இறங்குறவர் தான் பெருமாள். அதான் அவதாரம்னு சொல்றாங்க. அவதாரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம ஊரில் நிறைய பேர் ஒரு 100 ரூபா கொடுத்தா என்ன ஏதாவது மிச்ச சொச்சம் செலவு பண்ணிட்டு பையில் வச்சுக்கிட்டு வந்தால் பரவாயில்ல, கெட்டிக்காரத்தலாம். 100 ரூபா கொடுத்தா 1 பைசா மிச்சம் இல்லாமல் செலவு பண்ணிட்டு வருவான். என்ன மேற்கொண்டு கடன் வைக்காமல் இருந்தால் சரி. அப்படி தான் நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்க? ஊதாரிடாம்பாங்க. என்ன ஊதாரி? நம்மகிட்ட இருக்கிறத மேற்கொண்டு ஏதாவது செலவு பண்ணிட்டு சிக்கல்ல மாட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள ஊதாரின்னு சொல்லுவாங்க. என்ன அதுபோல அருட்கொடை வழங்குவதிலே ஊதாரியாக இருப்பவன் பகவான். அவன் தான் இறங்கி வர்றான். அவன்கிட்ட இருக்கிறத விட ஜாஸ்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் இறங்கி பல அவதாரங்களாக, கிருஷ்ண ராம அவதாரங்களாக நம் இடையே ஆடி பாடி இருக்கிறான், மகிழ்ந்திருக்கிறான். அந்த ஊதாரி, ஔதாரம்னு சொல்லுவாங்க. ஔதாரம்னா சம்ஸ்கிருத வார்த்தை. இது ஊதாரின்னு தமிழில் சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் ஔதாரின்னு சொல்லுவாங்க. அந்த ஔதாரத்திலிருந்து பிறந்த வார்த்தை தான், தாதுவிலிருந்து பிறந்த வார்த்தை தான் அவதாரம் என்று சொல்லப்படுகிறது.
நிறைய இருக்குது, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் பக்தியிலையும் பொதிந்து கிடக்கு. என்ன நம்ம அதெல்லாம் கேட்டு அந்த சுவையை அனுபவிக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபாலன் நாயகி சுவாமிகள் ஏன் நடனகோபாலன் என்ற அந்த நாமத்தை தேர்ந்தெடுத்தாருன்னா, நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகணும். எத்தனை வருஷம் முன்னாடினா ஒரு 5000 வருஷம் முன்னாடி போவோம். நமக்கு 2000 தாண்டறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. 2025 6லே நம்ம விழுந்துடுறோம். என்ன 5000 வருஷமா? ஆமாம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிருஷ்ணன் வாழ்ந்திருக்கிறான் கோகுலத்திலே. அப்படி கிருஷ்ணன் வாழும்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், கோபியர்களுடனும் என்ன கோபாலர்களுடனும் மிக அருமையாக ஆடி பாடி விளையாடி மகிழ்ந்து கொண்டே இருந்த காலம் அன்று. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சிநேகிதர்களோடலாம் சேர்ந்து என்ன நல்ல சோத்தெல்லாம் கட்டிக்கிட்டு, புளியோதரை சாதம் அந்த சாதம் இந்த சாதம்னு கட்டிக்கிட்டு என்ன அப்படியே அந்த ஊருக்கு வெளியில் போய் ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் பார்த்தீங்களா? ஒரு குளக்கரைக்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு மலைக்கோ ஒரு குன்றுக்கோ போய் அங்கே ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு உல்லாசமாக போகலாங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா அந்த திட்டத்தோட கிளம்பியிருக்காரு கிருஷ்ணர் தன்னுடைய சிநேகிதர்களோட. அப்படியே சேர்ந்து உல்லாசமாக போகலான்னு சொல்லி அப்படியே யமுனை கரை இருக்குல்ல, யமுனை கரை அந்த நதி பக்கம் அப்படியே போயிருக்காரு. போய் பார்த்தோம்னா நல்ல ஒரு அழகான குளம் இருந்திருக்கிறது. அந்த குளத்தை சுற்றி என்ன சில செடிகள் எல்லாம் இருந்திருக்கின்றன, ஆனால் காய்ந்து கிடத்திருக்கின்றன. இவங்க போனதில் எல்லாருக்குமே களைப்பு. போனவங்க எப்போவுமே கண்ணன் போனால் கோபியர்களோட போனால் சும்மா போக மாட்டான், மாடுகளையும் கண்ணுகளையும் அழைத்து கொண்டு தான் போவான். என்ன இவன் போனாலே பின்னாடி மாடு கண்ணுகள் தானாக வந்துடுமா. ஏன்னா இவன் கூட போனால் நிறைய நமக்கு தீவனம் கிடைக்கும், நல்ல அருமையான செடிகள் கொடிகள் நாம் தின்று மகிழலாம்னு சொல்லி அந்த நோக்கத்தோட எல்லா கண்ணு குட்டிகள் எல்லாமே வந்துருமா கூட. அப்படி எல்லாத்தையும் அழைச்சிட்டு கண்ணன் யமுனை கரைக்கு போயிருக்கிறான். அங்கே ஒரு மடு இருந்திருக்கிறது. மடு என்ன தெரியுமா? மடுன்னா நதி ஓடிக்கிட்டே வருங்க. அந்த ஓடுற நதி அந்த வேகத்தை குறைக்கும் வண்ணம் ஒரு பெரிய ஒரு பள்ளமாக இருக்கும். அங்கே விழுந்து மறுபடியும் ஓடும். அதை குளம்னும் சொல்லலாம், மடு என்னும் சொல்லலாம். அங்கே தண்ணி ரொம்ப ஆரவாரமாக அடிச்சுக்கிட்டு போகிற வேகத்திலலாம் போகாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓபுலா படித்துறைன்னு சொல்கிறோம். இன்னைக்கு படித்துறையாவா இருக்கு, எல்லாமே குடித்துறையாக மாறிடுச்சு. இன்னைக்கு படித்துறைகள் எல்லாமே குடித்துறைகள் ஆகிவிட்டன. என்ன அப்பேற்பட்ட படித்துறைகளைத்தான் மடு என்று சொல்லுவார்கள். அங்கே வேகம் குறைந்து நிதானமாக அந்த வெள்ள நீர் பாய்ந்து ஓடும். அப்போ அங்கே போய் நம்ம போய் ஆழ்ந்து அமிழ்ந்து குளிக்கலாம், ஸ்நானம் பண்ணலாம். அதை மடு என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த மடுவை பார்த்த உடனே தாகம் எடுத்திருக்காம் அந்த கோபியர்களுக்கு எல்லாமே. ஆஹா, நல்ல அருமையா தண்ணி, யமுனை தண்ணி, என்ன தூய யமுனை. எப்படி தூய நீர் யமுனை என்ன சொல்றாங்க, தூய நீர் யமுனைன்னு சொல்லி ஆண்டாள் பாடியிருக்கா. அடியேன்னு சொல்லல, இன்னைக்கு நுங்கும் நுரையுமா ஓடிக்கிட்டு இருக்கா. அது நுங்கும் நுரையுமா ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த தூய யமுனை நீரை பருவதற்காக பார்த்தீங்களா, ஆண்டவனுடைய ஒரு சின்ன செயல். அவங்க நீர் பருகணும்னு போறாங்க, அடியேனுக்கு தாகம். என்ன அப்ப அந்த தூய யமுனை நீரை பருவதற்கு அப்படியே தாகத்தோட துடிச்சு போறாங்களாம் இந்த கோபியர்கள் எல்லாமே சேர்ந்து. இந்த பசு மாடுகளும் கண்ணுகளுமே பின்னால ஓடுதான். ஓடி போய் அதை பக்கத்தில் போகிறதுக்கு கூட முடியலையா. ஏன்னா அதுக்குள்ள அப்படியே சொக்கி மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. என்னடா அதிசயம், கிருஷ்ணன் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கானாம். போறவங்க பூரா கீழே மயங்கி விடுறாங்களே, ஒருவேளை ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு தூங்குறாங்களோ நினைச்சா போறவங்க பூரா விழுந்துகிட்டு இருக்காங்களா. சுத்தி மட்டும் பார்த்தா பூரா காய்ந்த கரிசல், என்ன பூரா கரிஞ்சு கிடக்கா, கருவாய் கிடக்காம பூரா அந்த செடிகள் எல்லாமே அப்படியே அது என்ன சொல்றது, அது அப்படியே காய்ந்து கருகலா கிடக்கான் எல்லா செடிகளுமே. அப்படி பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுது. இது இவ்வளவு நேரம் நம்ம எதிர்பார்த்தது வேற யமுனை துறை, அந்த இந்த யமுனை துறை இந்த மடு வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லி புரியாம அப்படியே திகச்சு நின்றுட்டாராம். என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க போது அவர் ஒரு அங்கே மருத மரங்கள் 2 நின்றுட்டு இருந்தாராம். அந்த மருத மரம் மட்டும் காயாம கீழே விழாம அப்படியே இருந்ததாம். அந்த மரத்தின் மேலே ஏறி நின்று அப்படியே எட்டி பார்த்தாராம் அந்த யமுனை அந்த மடுவை. அந்த பார்த்த போது உள்ளே பெரிய விஷம் கக்குகின்ற என்ன பல தலைகளை உடைய 1000 தலை என்றும் சொல்லுவார்கள்,
5 தலை என்றும் சொல்லுவார்கள். ஏன்னா ஒரு தலைக்கு பின்னால இன்னொரு தலை இருக்குமா, ஏன்னா தலைக்கு பின்னால பல தலைகள் இருக்குமா. அப்பேற்பட்ட படமெடுத்து ஆடுகின்ற அந்த பாம்பு உள்ளே விஷம் கக்கிக் கொண்டே இருப்பதை கண்டானாம் கண்டன். கண்ட மாத்திரத்திலேயே அப்ப இதுல இருந்து நாம வெளிவரணும்னா, காப்பாற்றணும்னா அதை முதல்ல ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தான். இப்ப அந்த காளிங்கன் என்ற அந்த படமெடுத்து ஆடுகின்ற பாம்பு, பலதலை நாகம், பல தலைகள் உடைய நாகம், அது உள்ளே கிடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி உள்ள போச்சு? நம்ம வீட்டுக்குள்ள எப்படித்தான் கருப்பாம்பூச்சி வருதுன்னே தெரியல. அந்த கருப்பாம்பூச்சியை ஒழிக்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டி இருக்கு. அது பல அளவில் இருக்கு. துரோண்டா இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு, ஒன்று குதிச்சு ஓடுது, ஒன்று பறக்குது. என்னையாது இந்த கருப்பாம்பூச்சி தொல்லையே நம்மளால தாங்க முடியல. இவ்வளவு பெரிய நாகமாம், பாம்பாம், படம் எடுத்ததாம், குளத்துல இருக்காம், என்ன கதையா இது? என்ன அப்படியே அசந்து போயிட்டாங்களாம் எல்லாமே. அங்க மயங்கி கிடக்கின்ற கோபியர்கள் எல்லாமே அப்படியே கண்ணனை பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம், அப்படியே சொக்கி கிடக்கிறாங்களாம். ஏன்னா அந்த நாகம் இருக்கின்ற அந்த மடு முழுவதும் விஷமாகிவிட்டது. இப்ப இந்த விஷத்திலிருந்து தப்பிக்கணும், இந்த விஷம் முறிவு ஏற்பட வேண்டும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கண்ணன் அப்படியே தியானிச்சு யோசனை பண்றானாம். அவனும் யோசனை பண்றானாம், என்ன அவனும் ஆலோசனை பண்றான். என்ன அப்படியே யோசனை பண்ணும்போது இதனுடைய வரலாற்றை பின்னோக்கினான். நாமும் நோக்குவதற்காக அவன் நினைச்சு பார்க்கறான். நாம அந்த வரலாற்றை பின்னோக்க வேண்டும். இப்ப இந்த மடுவுல இந்த பாம்பு எப்ப வந்துச்சு? என்ன நம்ம வீட்டுக்குள்ள வர பல இது போல என்ன எலி எப்ப வந்துச்சுன்னே தெரியாது. எலி திடீர்னு வந்திருக்கும். எலி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும் வீட்டுக்குள்ள. என்ன அப்படி போல எந்த இது உள்ள வருது நமக்கு தெரியும். எப்படி உள்ள போச்சு இதுக்குள்ள எதிர்பார்த்தா, அந்த நாகத்தினுடைய அந்த காளிங்கனுடைய வரலாறு என்ன வரலாறுன்னா, ஒரு காலத்திலே சௌபரி என்ற முனிவர், சௌபரி கோத்திரம் யாராவது இருக்கிறவங்க இங்க இருக்காங்களா? நம்ம சமூகம் 64 கோத்திரம் உடைய சமூகம், மிக மிக மேன்மையான சமூகம், மிக சிறப்பான வரலாறு பெற்ற சமூகம் சௌராஷ்டிரா சமூகம். பல போராட்டங்களை மீறி குஜராத்திலிருந்து இங்கே குடியேறி கிட்டத்தட்ட 375 ஆண்டுகளாக மிக சிறப்பாக விளங்குகின்ற சமூகம் சௌராஷ்டிரா சமூகம். அப்ப இந்த சமூகத்தில் 64 கோத்திரங்கள், ரிஷி முனிவர்களுடைய ஜீன் ஜீன் நமக்குள்ள இருக்கு. அதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ரிஷியோட பேரை சொல்றோம்னா அவங்க ஜீன் நமக்குள்ள இருக்கு. ஜாபாலி ரிஷின்னா ஜாபாலி ரிஷியுடைய ஜீன் நமக்குள்ள இருக்கு. பராசர ரிஷின்னா பராசர ரிஷியுடைய ஜீன் இருக்கு. ஜன்னு ரிஷின்னா ஜன்னு ரிஷியுடைய ஜீன் இருக்கு. அகஸ்தியர்னா அகஸ்தியர், என்ன அப்படி வியாசர்னா வியாசர், பல ரிஷிகளுடைய ஜீன் நமக்குள்ள இருக்குங்கிறத சயின்டிஃபிக்கா முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ஜீனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம கிட்ட இருக்கிற நகை நட்டுகள் என்ன பீரோல இருக்கு, என்ன எல்லாமே வைரங்கள் இருக்கு, வைடூரியங்கள் இருக்கு, பொன்மணிகள், காலம் காலமா முன்னோர்கள் இருந்து வந்த சொத்துக்கள் எல்லாமே இருக்கு. அதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று பல பேங்க்ல போய் டெபாசிட் கட்டி பத்திரமா சேர்த்து வைக்கிறோம். அப்ப இந்த ஜீன் எதுக்கு இருக்கு? நமக்கு உடம்புலேயே உரைகின்ற இத்தனை பன்னெடுங்காலமாக கோத்திரம் கோத்திரம்னு சொல்லி பிறந்த நாள் அன்னைக்கு அது கூட சொல்றாங்களான்னு தெரியல. சில பேர் கோத்திரம் சொல்ல சொன்னா நட்சத்திரம் சொல்றான், ராசி சொல்றான். என்ன அந்த அளவுல தான் நமக்கு இருக்கு இன்னைக்கு நாட்கள். அப்படி இருக்கும்போது இந்த கோத்திரம் என்னன்னா நம்ம ஜீன் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த முனிவர் சௌபரி என்ற முனிவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நல்ல இடமா பார்த்து தவம் செய்யணும். எதுக்கு தவம் செய்யணும்? எதுக்கு தவம் செய்யணும்? இந்த முனிவர்கள் எல்லாம் இருக்காங்களே, ரிஷிகள், பல முனிவர்கள், அகத்தியர், வசிஷ்டர், வியாசர் அப்படின்னு சொல்லி பல முனிவர்கள் இருக்காங்க. என்ன இவங்க எல்லாம் எதுக்குங்க தவம் செய்யணும்? யாராவது தெரியுமா? நம்ம பாரத தேசத்திலே 4 விதமான லட்சியங்கள் இருக்கின்றன. என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கணும், மறுபடியும் பணம் சம்பாதிக்கணும். இதான் 4 லட்சியம். சரியா? வேற என்ன லட்சியம் இருக்கு? நம்ம குழந்தை குட்டிகள் எல்லாம் பெத்தோம், வளர்த்தோம். இந்த தப்பா நினைக்காதீங்க, இந்த ஆடு மாடெல்லாம் வளர்த்து கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கல்ல, அது போற பல ஊர்களுக்கு நேர்ந்து விட்டுக்கிட்டே இருக்கோம். ஒன்று அமெரிக்காவுக்கு நேர்ந்து விட்டோம், இன்னொன்று ஆஸ்திரேலியாவுக்கு நேர்ந்து விட்டோம், இன்னொன்று ஆப்பிரிக்கா, என்ன இப்படி பல ஊர்களுக்கு நேர்ந்து விட்டோம். இன்னைக்கு ரெங்கான்னு பேர் வச்சா புண்ணியம் கிடைக்கும், என்ன கிருஷ்ணான்னு பேர் வச்சா, அச்சுதான்னு பேர் வச்சா புண்ணியம் கிடைக்குன்னு பேர் வச்சாங்க. இன்னைக்கு அச்சுதான்னு கூப்பிட்டா கடவுள் தான் வரணுங்களா? அவன் வர மாட்டேங்கிறான். அந்த பேருள்ள நபர்கள் காணா.
அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வத்திலே மிக பெரிய செல்வம் என்ன செல்வம்? பிள்ளை செல்வம். அந்த பிள்ளை செல்வத்தை எல்லாம் நம்ம இதுக்காண்டி விட்டுறோம். உண்மையா இல்லையா? நான் அடியன் சொல்றது யதார்த்தமான உண்மைங்க. அடியனுக்கு இது பொருந்துங்க. என்ன இது எல்லாம் அவஸ்தைப்படுறாங்க. இன்னைக்கு மஹால் ஏரியாவிலையும் பந்தடி ஏரியாவிலையும் லக்ஷ்மிபுரத்துலையும் என்ன கிருஷ்ணாபுரத்துலையும் அங்கே எங்கன்னு தேடி பார்த்தா வாங்க அப்படின்னு கையை தூக்கி கும்பிடணும்னா 70 வயசு 60 வயசு குறைந்தபட்சம் 50 வயசு, அதுக்கு கீழே இல்லை. இந்த குழந்தைங்க இவங்கெல்லாம் பார்த்தாலே அதிசயமாக இருக்கு. கை குழந்தைகளை பார்த்தா ஆஹா ஒரு பாப்பா போகுதே என்ன ஆனந்தமாக இருக்கு. ஏன்னா இப்படி அதிசயமாக பார்க்க வேண்டியிருக்கு குழந்தைகளை எல்லாமே. அப்படி தான் நிலைமை. முதியோர் இல்லம்னு தனியாக எங்கேயோ தேடியெல்லாம் போக வேணாங்க. நம்ம இருக்கிறதே முதியோர் இல்லம் தான். என்ன இருக்கிறதே முதியோர் இல்லம் தான். வீட்டில் ரேஷன் கார்டில் 14 பேர் காட்டுதுங்க. என்ன இருக்கிற நபர்களை பார்த்தா போஸ்ட்மேன் வரும்போதெல்லாம் அவ்வளோதான் இருக்காங்களா? என்ன அந்த ரேஷன் கார்டு தேடுற அவ்வளோதானா? 2 பேர் 3 பேர் தானா? மிச்சம் இருக்கிற 11 பேர் எல்லாம் அங்கே இருக்காங்க, எல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு கையிட்ட வேண்டியிருக்கு. அப்படியே நம்ம பரிதாபமாக பார்த்து சரின்னு அப்படியே என்ன என்ட்ரி போட்டு போகிறான். இதான் நிலைமை இன்னைக்கு நம்ம நிலைமை. என்ன என்ன செல்வத்தை இழந்திருக்கிறோம்? பிள்ளை செல்வத்தை இழந்து விட்டோம். அப்ப காசு காசு காசுன்னு ஓடி இந்த செல்வத்தை இழந்துட்டு எவ்வளவு அவஸ்தைப்படுறோம் தெரியுமா? இது உண்மை தானே? ஒரு காலத்துல இந்த கடலை தாண்டவே கூடாதுன்னு சங்கல்பம் எடுத்து இருந்த மக்கள் நாம் எல்லாமே. இந்த கடலை தாண்டினாலே பாவம். எப்படி அதிகபட்சம் எந்த கடலை தாண்டலாம்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறதுக்கு அந்த கடலை தாண்டலாம். அப்போ கூட நல்ல பகவானை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற காசை அப்படியே அந்த கடலை போட்டுக்கிட்டே புண்ணியம் பண்ணணும்னு சொல்லி தாண்டணும். என்ன அவ்வளோதான் நம்ம கடலை தாண்டி இருக்கோம். வேற எல்லாம் கடலெல்லாம் அப்படி அதிகபட்சம் எல்லாம் தாண்டுறது கிடையாதுங்க. ஏங்க இங்கே இல்லாதது என்னங்க இருக்கு? கடல் வேணுமா? திருச்செந்தூர் போங்க, நல்ல ராமேஸ்வரம் போங்க, நல்ல கடற்கரை உல்லாசமாக இருக்கணுமா? கோவா போங்க, அங்கே இங்கே போங்களேன், ஒன்று கடல் இருக்கு. அப்படி மலை பிரதேசங்களுக்கு போகணுமா? கொடைக்கானல் இருக்கு, குற்றாலம் இருக்கு, அருவிகளோடு சேர்ந்த குற்றாலம் இருக்கு, மலையும் மலை சார்ந்த இடங்களும் இருக்கின்றன. பனி பிரதேசத்துக்கு போகணுமா? போங்க, சிம்லா போங்க, அங்கே போங்க, எல்லாம் சுவிட்சர்லாண்டை விட நல்லா தான் இருக்கு அங்கெல்லாம், அங்கே போங்க. சரிப்பா நம்ம என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அந்த பாலைவனத்தை அப்படின்னு போட்டால் ராஜஸ்தானுக்கு போங்க, பாலைவனம் இருக்கு. என்ன எல்லாமே இருக்குங்க. எல்லா கடல் சார்ந்த இடங்களும் எல்லாமே இந்த சின்ன பாரத தேசத்திலே உள்ளடங்கி இருக்கின்றன. எதற்கு நாம் வேற ஊரை தேடி போகணும்? இந்த அருமை அவங்களுக்கு போனவங்களுக்கு தெரியுது, ஆனா அவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு தெரியல. குப்பையா இருக்கு, கூளையா இருக்கு, என்னடா வாழ்றீங்க நீங்க எல்லாம், என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க இனிமே. எப்படி என்னெல்லாம் கூப்பிடாதீங்க நீங்க எல்லாம். நம்ம ஜூவுக்கு போகும்ல, அந்த ஜூவுக்கு போய் என்ன பண்ணுவோம்? புலி, சிங்கம், கரடி, யானை, என்ன ஒட்டகச்சிவிங்க எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு போட மாட்டோம். என்ன அங்கே பார்த்ததோட சரி, அது போல நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து. என்ன இவங்க எல்லாம் எப்படியோ வாழ்றாங்கப்பா, எப்படி தான் இந்த வெயிலில் வாழ்றாங்களோ. என்ன இந்த வெயில் பட்டா வைட்டமின் டி கிடைக்கும், அந்த வெயில் பட்டா பல நோய்கள் வரும்னு சொல்றாங்க. என்ன அப்பேற்பட்ட உன்னதமான இந்த பாரத தேசத்தை விட்டு நாம எதுக்கு வெளியே போகணும்? இந்த நடனகோபால நாயகி சுவாமிகளை புரிஞ்சுக்கல. என்ன அப்பேற்பட்ட இந்த கண்ணன் இந்த காளிங்கனையுடைய வரலாற்றை நினைத்து பார்த்திருக்கின்றான். இந்த காளிங்கன் எங்கே இருந்திருக்கானா, ரமணரகம்னு சொல்லி கடல்ல இருக்கிற ஒரு சின்ன மடுவுக்குள்ள இருந்திருக்கான் அந்த காளிங்கன் ஒரு காலத்துல. அப்படி இருக்கும்போது இந்த சௌபரி என்ற மகரிஷி இந்த யமுனை மடுக்குள்ளே இருந்து தியானம் செய்திருக்கிறான். எதற்கு தியானம் செய்திருக்கிறான்? அதான் கேள்வி. நம்ம பாரத தேசத்தில் தியானம் செஞ்ச ரிஷிகள் முனிவர் எல்லாருமே எதற்கு பண்ணியிருக்காங்கன்னா பகவானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. அதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மோக்ஷம் என்று சொல்லுவாங்க. அந்த மோட்சத்தை நோக்கிய பயணம் தான் இந்த பாரத தேசம். இந்த பாரத தேசம் எதற்கு போற்றப்படுகிறது தெரியுமா? நம்ம செல்வத்துக்காண்டி போற்றப்படுறதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு பொண்ணு பொருள் செல்வம் என்ன தானியங்கள் தனங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கின்றன. எத்தனை கொள்ளை அடித்தாலும் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை போதும் நம்முடைய செல்வத்தை அள்ளி தருவதற்கு என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை போதுங்க, அந்த மண்ணு போதுங்க, விழுற மழை போதுங்க நம்ம செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடுப்பதற்கு என்பதுதான் சத்தியமான உண்மை. என்ன அடியன் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நம்ம ஆரியங்காவ் கோயில் இருக்குல்ல, அங்கே வந்து பகவதி அம்மன் சொல்லி புஷ்கலா தேவின்னு சொல்லுவாங்க. அந்த புஷ்கலா தேவின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம சமூகத்தில் ஒரு குடும்பத்தாரோட பேர் வந்து பிஸ்கலான்னு வச்சுருக்காங்க. அது உண்மையிலே சொல்ல போனால் புஷ்கலானா அவங்க வீட்டு பெண்ணு தான் இந்த புஷ்கலா தேவி. அந்த வீட்டு பெண்ணை
சுவாமி பகவான் ஐயப்பன் மணந்திருக்கிறான் என்பதுதான் வரலாறு. அந்த நிகழ்வின் அந்த ஒரு வைபவமாக இந்த மாதத்திலே, மார்கழி மாதத்திலே, என்ன அந்த மண்டல பூஜை அபிஷேகம் முடியுதுல சபரிமலையில், அந்த நேரத்தில் இந்த புஷ்கலாதேவிக்கும் ஐயப்பனுக்கும் திருமண வைபவம் நடக்குமா. அப்போ அந்த மலையை போய் அந்த திருமண வைபவத்தை பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போனால், ஆரியங்காவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டர் தாண்டி மலை மேலே ஏறி ஒரு பள்ளத்தாக்கில் இறங்குதுங்க. அந்த வளாகத்துங்களை பார்த்தா எத்தனை தோட்டங்கள், எத்தனை எத்தனை தோட்டங்கள், ரம்யமான ஓடைகள், என்ன ஆனந்தமான சொர்க்கம் அப்படின்னு நினைக்கணும் நம்ம. அந்த அளவுக்கு இருக்கு, ஆனந்தமா இருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற ஒரு பகுதி எப்படி இருக்கும் பாருங்க. என்ன ஆன்மீகம் கலந்த ஆனந்தம், அது ஆனந்தம், அது என்ன அப்பேற்பட்ட இந்த பாரத தேசம்னு சொல்லிக்கணும். அந்த பகவான் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே இந்த காளிங்கன் அந்த ரமணரகம் என்ற அந்த மடுவுக்குள்ளே வாழ்ந்து வந்திருக்கிறான். அப்போது சௌபரி ரிஷி இந்த யமுனை கரையிலே இருக்கின்ற அந்த மடுவிலே உள்ள போய் ஆழ்ந்து அமிழ்ந்து தியானத்திலே ஆழ்ந்து பகவானை அடையக்கூடிய அந்த உன்னத யோக மார்க்கத்திலே அவன் அந்த ஆழ்ந்து இருக்கிறான். அப்படி இருக்கும்போது கருட பகவான், கருடன் சாட்சாத் பரம்பிரம்மத்தின் கொடியாகவும் வாகனத்தாகவும் விளங்குகின்ற இந்த கருடன் வந்திருக்கிறான். வந்துட்டு அவனுக்கு பசி, அகோர பசியான். என்ன பண்றன்னு தெரியலன்னு சொல்லி அந்த மடுவுக்குள்ள இருக்கிற அத்தனை ஜந்துக்கள், என்ன நண்டு, நண்டு, அப்புறம் மீன்கள், என்ன மற்ற ஜந்துக்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கான். என்ன ஆயிருக்குன்னா, அந்த ரிஷி தவம் இருக்கும்போது அந்த ஜந்துக்கள் எல்லாமே ஆஹா இப்பேற்பட்ட மகான், அவங்களுக்கெல்லாம் அவர் வெளிநாட்டுக்காரர், ஏலியன் அவர், அப்பேற்பட்ட யாரோ ஒரு முனிவர், எல்லாம் உள்ள இறங்குற பயெல்லாம் நம்மளை திங்கிறதுக்கு தான் வர்றான். வலையை வீசுறான், திங்கிறான், பிடிக்கிறான், போய் சுட்டு திங்கிறான். இவர் என்னடா அவரை மாதிரியே இருக்காரு, ஆனால் உள்ள உட்காந்துக்கிட்டு தியானத்தில் ஆழ்ந்திருக்காருன்னு சொல்லி அதிசயமா அந்த மீன்களெல்லாம் அவரை சுத்தி 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 வந்துச்சான். சுத்தி சுத்தி வரும்போது அந்த மீன்களுக்கும் ஞானம் பிறந்து விட்டதாம். அப்பேற்பட்ட ரிஷியை சுற்றி வரும்போது நாம குருமார்களையெல்லாம் தரிசனங்களை பெற 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 இது போன்ற சத்விஷயங்கள் அடையக்கூடிய, பெறக்கூடிய, காதிலே கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அப்ப அது கிடைக்க கிடைக்க நமக்கும் ஞானம் மலர்ந்து பக்தி உன்னத நிலையை அடையும் என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த மீன்கள் எல்லாமே சுத்தி சுத்தி வரும்போது அந்த மீன்களும் புண்ணியம் பெற்று விட்டனவாம். அப்படி இருக்கிற அந்த மீன்கள் சுற்றி வரும்போது இந்த கருடன் என்ன பண்ணிட்டான், லபக் லபக்குன்னு ஒவ்வொரு மீனையா பிடிச்சி பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே இந்த ரிஷிக்கு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா, என்னடா இந்த இருக்கிற எல்லா ஜந்துக்களுமே அவஸ்தையில் இருக்கே, என்ன கஷ்டத்தில் இப்படி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கே, தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்குதேன்னு பார்த்தா கருடன் தின்னுக்கிட்டு இருக்கானா ஒவ்வொரு மீனையும், இன்னும் தவளையும் பிடிச்சி பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கானா ஜந்துக்களையெல்லாம். பார்த்த உடனே கோபம் வந்துச்சா ரிஷிக்கு, நான் இருக்கிற இந்த மடுவிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பரம சத்வகுணத்தோடு இருக்கின்ற இந்த குளத்திலே இருக்கின்ற ஜந்துக்களை நீ எப்படி திங்கலாம், இதற்கு மேலே ஏதாவது தின்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி அதை சொல்லியும் கேட்கலையாம் கருடன். மேற்கொண்டு திங்க ஆரம்பிச்சதாம். என்ன அப்படி திங்க ஆரம்பிச்சோன்னா அதீத கோபம் வந்து அந்த ரிஷி, சௌபரி என்ற ரிஷி, இனிமேல் நான் பொறுக்க மாட்டேன், உனக்கு சாபமிடுகிறேன், இதற்கு மேலே ஒரு ஜந்துவையும், இந்த குளத்தில் இருக்கிற ஜந்து மட்டும் இல்லை, இந்த குளத்தை சுற்றி இருக்கிற அந்த கரையில் இருக்கிற என்ன எந்த ஒரு மிருகத்தையோ பறவையோ ஜந்துவையோ ஒரு மீனினத்தையோ ஊர்வனவையோ பரப்பனவையோ என்ன நடப்பவனையோ எதையும் நீ உட்கொள்ளக்கூடாது கருடனே என்று ஆணையிட்டானாம். அந்த ஆணையை கேட்ட உடனே கருடன் கதி கலங்கிட்டானாம். யாரு? சாட்சாத் பரபிரம்மத்துக்கே வாகனமாகவும் கொடியாகவும் விளங்குகின்ற, எப்போதுமே கூட இருக்கின்ற அந்த கருட பகவானுக்கே ஒரு சாபமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னத பாகவதர்களை, உத்தமமான குணமுடைய பாகவதர்களை எங்கே எங்கே காண்கிறோமோ அங்கெல்லாம் தடால்னு காலடியில் விழுந்து வணங்கிறன. என்ன அவங்க கிட்ட போய் நம்ம குஸ்தி ஆடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நீ என்ன பெரிய ஆளா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜம்பமெல்லாம் காட்டக்கூடாது. காலில் விழுந்து வணங்கிறது உத்தமம். எப்படி பார்த்தாலும் நம்மளை விட நல்ல குணமுள்ளவங்க தான் அவங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு வணங்குறதுல தவறு? நம்ம பாரத தேசத்தில் மட்டும்தாங்க என்ன இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம், என்ன இப்படி பண்ண மாட்டான், என்ன அப்படி அப்படி காலை தொட்டு அப்படி கும்பிட மாட்டான், சாஷ்டாங்கமாக விழுந்துருவோம். என்ன நெத்தியிலிருந்து பாதை வரைக்கும் தரையில் படுற மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்து சரணாகதி பண்ணுற அந்த சம்பிரதாயம் நம்ம ஊரில் மட்டும்தான் இருக்குது. என்ன அறகுறையெல்லாம் கிடையாது, முழுசாக விழுந்து வணங்குற சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். அப்பேற்பட்ட இந்த சரணாகதி பண்ணி என்ன கருட பகவானே கடைசி கெஞ்சி கூத்தாடி ஆளை விடுப்பான்னு சொல்லி பறந்து போயிட்டானா. அப்படி பறக்கும்போது இதை கேள்விப்பட்ட
வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருச்சான். யாருக்கு? காளிங்கனுக்கு. இப்படி ஒரு கருடன் அங்கே போய் சண்டை போட்டு தோத்துட்டு ரிஷிகிட்ட இருந்து சாபம் வந்துருமோன்னு பயந்துட்டு ஓடுறான்னு கேள்விப்பட்டவன் இந்த காளிங்கராயன். காளிங்கன் அப்படியே வீரம் வந்து எழுந்து, இவன்லாம் ஒரு ஆளு என்ன, ஒரு ரிஷி சாபம் விட்டானா ஓடுறானான், அப்படி எழுந்து வந்து கருடனிடம் சண்டை போட்ட ஆரம்பித்தது தான் இந்த காளிங்கன். அப்படி சண்டை நடக்குதாம், பயங்கரமான சண்டை நடக்குதாம். குத்துன்னு கருடன் வந்து தன்னுடைய ரெக்கையால குத்துனானா யார? காளிங்கனை. திணறி போய் திணறி போய் என்ன, ஒரு வில்லன் 10 பேர் இருப்பாங்க, நடுவில் ஒருத்தர் இருந்து பறந்து அடிப்பான். அப்படியே பார்க்கறதுக்கே அபூர்வமாக இருக்கும். இவர் உண்மையிலேயே பறந்து அடிச்சிருக்க, ஏன்னா கருடன் இல்லை, பறந்து தரையே காலில் படாமல் போய் அவனை துரத்தி காளிங்கனை துரத்துன்னு துரத்திருக்காரு. காளிங்கனை அடிக்கும்போது அந்த அகோர பசியில் அங்கே இருக்கிற என்ன அசைவ உணவு உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேற ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடலாம், கோயில் பக்கத்தில் தானே உண்ணக்கூடாது, நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி இந்த கரையில் இருக்கிற இந்த ராமரகம் என்ற அந்த ராமரகம் அந்த ரமணரகம் என்ற அங்கே இருக்கிற அந்த அந்த கடலுக்குள்ளே இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் அடித்து திங்க ஆரம்பிச்சிட்டானா இவன். அப்படி இருக்கும்போது இவன் சண்டை போடும்போது கடைசியில் பார்த்தா ஓடுறானா யாரு? காளிங்கன். கருடனுக்கு அவ்வளோ பலங்க. கருடன் வந்து உண்மையிலேயே கருடனுங்கிறது யாருன்னா பார்வையிலேயே நம்மளை வந்து பயமுறுத்திடும். அந்த அளவுக்கு பார்வை அவ்வளோ தீட்சண்யம் இருக்குது கருடனுக்கு, அருட்கடாட்சம் இருக்கு கருடனுக்கு. இங்க இருக்கிற கருடன் வந்து என்னதான் இருந்தாலும் என்ன, இந்த உலகத்தில் வந்தா நல்லவன் கூட கெட்டவன் ஆயிடுவானே. இன்னைக்கெல்லாம் அதை சொல்லவே தேவையில்லை. நம்ம நல்லவனா வாழணும்னு நினச்சி நல்ல புண்ணியமாக இருப்போம், தான தர்மம்னு சொல்லிட்டு வெளியே வருவோம். நண்பர் ஒருத்த கூப்பிடுவான், உனக்கு வேற வேலை இல்லை, வாடா அந்த திரைப்படத்துக்கு போவோம்பா. அங்கே போனால் அந்த திரைப்படத்தை பார்த்தா கொலை கொள்ளை கஞ்சா என்ன எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். இவன் தானம் செஞ்ச போன பேசாமல் தானம் செஞ்ச விட்டுருக்கலாம், அங்கே போய் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு கெடுத்துட்டான். என்ன, அப்படித்தான் இந்த உலகம் இருக்குது. நீங்கள் நல்லவனா நம்ம வாழன்னு நினச்சா கூட வாழ விடாது இந்த உலகம். அதான் இந்த உலக இயற்கை. அப்படி இருக்கும்போது இந்த கருடன், பரமபதத்திலே இருக்கின்ற கருடன் கூட இந்த உலகத்தை வந்து கெட்டு போயிட்டானே, இப்படி நான்வெஜ்ஜா திங்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி என்ன, இவன் ஓடுறானா காளிங்கன் எதை எங்கேயோ போய் நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கானாம். திடீர்னு ஒரு இடத்த பார்த்தானா, இந்த சௌபரி ரிஷி தவம் செய்த அந்த மடு. அதுக்குள்ள பார்த்தா எல்லாம் நல்ல மிருகங்கள் எல்லாம் நல்லா இருக்கான், நல்லா சௌக்கியமா இருக்கான். போய் அதுக்குள்ள போய் பொதான்னு குதிச்சிட்டான். யாரு? காளிங்கன். காளிங்கனுங்கிற அந்த பலதலை பாம்பு வந்து அந்த யமுனை கரையில் இருக்க மடுல போய் பொதார்னு குதிச்சு அப்படியே உள்ள போயிருச்சான். போன உடனே ரெக்கைய பறக்க அடிச்சுட்டு வந்த இந்த கருடன் ரெக்கையை அப்படியே என்ன மறுபடியும் அடைச்சிக்கிட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்து கும்பிட்டு போயிருச்சான். எதுக்கு போச்சு? ஏன் சாப்பிடல? ஏன் சண்டை போடல? அவனுக்கு ஏற்கனவே சாபம் இருக்கு சௌபரி ரிஷியாலே. அந்த சாபம் அந்த மடுவுக்குள்ள போனா திங்க போனா அந்த சாபம் பழிச்சிடும், கருடனுடைய தலை வெடித்து விடும். ஆகையாலே அந்த சாபத்துக்கு கட்டுப்பட்டு என்னதான் இலவசமா பல ஜவுளிக்கடையிலையும் பல பாத்திர கடையிலையும் இலவசம் பெருசா போட்டாலுமே கீழே போட்டிருப்பான் என்ன, கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி. என்னதான் அந்த கருடன் எல்லா ஊர்லையும் எல்லா குளத்துலையும் இருக்கிற ஜந்துக்களை தின்னாலும் இங்க வந்தா இந்த தலை வெடித்து விடும் என்ற கண்டிஷன்ஸ் அப்ளை. இது என்ன, அதனால கருடன் பார்த்துருக்கான், வேற வழி இல்லடா, அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம கதை, இதோட நம்ம பசி ஆறிட வேண்டியதான்னு சொல்லி கருடன் கிளம்பி போயிட்டான். அப்படி போன கருடன் இந்த காளிங்கர் அந்த குளத்திலே இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. அதே திசையில் அப்படியே அந்த குளத்தில் இருக்கிற அவன் எல்லா ஜந்துக்களையும் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ ரிஷி அதுக்குள்ளே இல்லை, ரிஷி கிளம்பி மோட்சத்துக்கு போயிட்டாரு. இப்போ அடியேன்னு சிறிது முன்னாடி கேட்டேன்ல, எதற்கு நமக்கு வாழ்கிறோம், என்ன காரணத்துக்காக வாழ்கிறோம், என்ன ஒரு பயன் அப்படின்னு கேட்டால், தர்ம அர்த்த காம மோக்ஷ என்ற 4 புருஷார்த்தங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே சொல்லித்தரப்படுகின்றன. தர்மம் என்ன? நம்மை எதை பிடித்து கொள்ள வேண்டுமோ அதைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து சொல்லப்பட்டதுதான் தர்மம். அர்த்தம் என்ன? அந்த கடைபிடிக்க வேண்டிய முறைப்படி காசு சம்பாதித்து பொருளை ஈட்டுவதுதான் அர்த்தம். காமம் என்ன? அந்த பொருளை வைத்துக்கொண்டு நாம் என்ன சம்பாதித்தோமோ அதை தான் வைத்துக்கொண்டு செலவிட்டு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இன்னும் ஒருத்தன் காசையோ இடத்தையோ பதவியையோ புடுங்கக்கூடாது என்று சொல்லி தருவது தான் தர்ம அர்த்த காமம் வரைக்கும் வந்திருக்கு. எப்படி காமம்?
அந்த சுகம் தான் அனுபவிக்கணும். நம்ம கிட்ட 5 வஸ்திரம் இருக்கா, சட்டை பேண்ட் இருக்கான்னா அந்த 5 தான் நம்மளோடது. இன்னொருத்தனோடதைய பார்த்து அப்படியே ஆஹா அவன் இப்படி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அதை களவாண்டு வந்தா அது அதர்மம். என்ன இன்னைக்கு எல்லாமே சிசிடிவி கேமரா இருக்கு. கோயில் வாசல்ல செருப்பு வச்சா வைக்கும் போதே பகவானே உன்னுடைய பொறுப்புன்னு வச்சுட்டு போக வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இருந்தது ஒரு காலத்தில். என்ன அப்படி ஒரு தடவை வச்சுட்டு போனேன், பகவானே நீ தான் பொறுப்பு. என்ன ஏன் செருப்பை காவல் காக்கிறதுக்கு அவனை வச்சா காணாமல் போயிருச்சு செருப்பு. என்ன அதனால் யாருக்கு பொறுப்பு எதுன்னு வேணும் இல்லை. என்ன அப்படி இருக்கும்போது அப்போ இந்த செருப்புகள்லாம் இன்றைக்கி எப்படி பாதுகாக்கப்படுது? சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. வர்றவன் திருடுறவன் அப்படியே பார்க்குறான், இங்கே கேமரா இருக்குடா, எடுத்தோம்னா அடுத்து நம்மளை பிடிச்சிருவாயின்னு ஓடிடுறான். இப்போ பாதுகாப்பாக இருக்குது செருப்புகள் எல்லாம், தைரியமாக வெளியில் விடலாம். என்ன இங்கேயும் சிசிடிவி கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன குமரன்ஜி. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த காளிங்கன் உள்ளே இருக்கான். இவன் வந்து இப்போ பூரா எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த குளத்தை என்ன பண்ணிட்டான்? அந்த குளத்தை பூரா அங்கே இருந்து அப்படியே விஷமாக்கிட்டான். என்ன ஒரு தண்ணீர் நீர் நிலைகள் இருக்கின்றன. இந்த நீரினுடைய தன்மை எப்படி மாறி இருக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் நீரின் ரமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்குங்கிறது வள்ளுவன் வாக்கு. என்ன நீருங்கிறது வந்து நீர் அவ்வளோதான், அந்த நீர் தான் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காலம் போச்சு, என்ன அந்த நீரே கெட்டு போச்சியா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? நீர் கிடையாது, தன்மையான நீர் தண்ணீர்னு சொல்லிட்டாங்க. எப்படி தண்ணீர், அந்த நீர் வந்து தண்ணீர் ஆயிடுச்சு. அந்த தண்ணீர் என்ன ஆச்சு? இன்னும் கொஞ்சம் காலம் ஓடிச்சு, இன்னும் அசுத்தமாயிருச்சு. அந்த தண்ணீரே அசுத்தமாயிருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? சுத்தமான தூய தண்ணீர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தூய தண்ணீர் அது சில இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? தூய தண்ணீர் அதுவும் அசுத்தமாயிருச்சியா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? குடி தண்ணீர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிறதுக்கு உண்டான நீர் தனி, புழங்கிறதுக்கு உண்டான நீர் தனி. நம்ம இன்றைக்கி அந்த தொலை போட்டு கீழே என்ன 30 அடி 30 அடிலாம் கிடையாது, 30 அடிலாம் கிணறு. தொலை போட்டதுன்னா ஒரு 300 அடி கீழே போயிடணும். அப்படி 300 அடிக்கு தொலை போட்டு ஒரு நீர் வரும் பார்த்தீங்களா, அது வந்து குடி தண்ணீர் கிடையாது. அது வெறும் புழக்கத்துக்கு உண்டான நீர். அது நம்ம குளிக்கிறதுக்கோ இல்லை துணி துவைக்கிறதுக்கோ இல்லை வேற பண்ணுறதுக்கோ தான் அதுக்கு உண்டான நீர். அந்த நீரை நம்ம குடிக்க முடியாது, அதெல்லாம் குடி தண்ணீர் கிடையாது, அது வெறும் தண்ணீர் தான். அப்போ நீர், தண்ணீர், குடி தண்ணீர், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? தூய குடி தண்ணீர்னு ஆச்சு. தூய குடி தண்ணீர் அதுலேயே தூய்மையான நீர், அதை மட்டும் தான் குடிக்க முடியும். இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை? எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீரான்னு பார்க்குறோம். என்ன நீருடைய தன்மை எப்படி மாறி இருக்கு பார்த்துங்க. சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர் தான் நம்ம குற்றாலத்துக்கு போனாலே வெளியே வச்சிருக்காங்க. என்ன அங்கே திருமலைக்கு போனால் அவன் என்ன தெரியுமா? ஜலப்பிரசாதம்னு போட்டு ஒரு பெரிய எந்திரத்தை போட்டு வச்சிருக்கான். அடியேன் அந்த எந்திரத்தை தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையும் சொல்லிக்கிறேன். அடியனுடைய வியாபாரம் தீர்த்தம். அந்த எந்திரங்கள் வீட்டில் மாற்றுறதும், வெளியில் பெரிய பெரிய வளாகங்களில், ஜவுளி கடையில், ஹோட்டலில், பல இடங்களில் மாற்ற அந்த கருவியத்தை அடியன் தயார் பண்ணிக்கிட்டு. ஏன்னா காலத்தின் கட்டாயம் அது. அடியனும் சப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நிலைமை அப்படி இருக்கு இன்னைக்கு. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர் தான் நம்ம இன்னைக்கு குடிச்சுட்டு இருக்கோம். அதுபோல இந்த தூய குடிநீர், தூய யமுனை துறை, என்ன தூய நீர் யமுனை துறைவர், என்ன அப்படி அந்த தூய நீர் வந்து பூரா மாசுபட்டு அந்த பக்கம் போனாலே நம்ம மயங்கி விழுந்துருவோம். என்ன அந்த மடுவுக்கு மேலே பறக்கிற பறவை கூட மயங்கி கீழே விழுந்துருதான். அந்த மடுவுக்கு மேலே போகிற பறவை கூட மயங்கி கீழே விழுந்ததுதான். அந்த அளவுக்கு விஷம் கக்கி கக்கி அந்த மடுவே விஷம் ஆயிருச்சான். அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எது? நம்ம கண்ணன் கோபிகர்களுடன், நண்பர்களுடன், பசுமாடுகளுடன் சேர்ந்து அந்த கரைக்கு போய் பிக்னிக் உல்லாசமாக போயிருக்கா. அந்த போகிற இடத்துல சம்பவம் ஆயிடுச்சு. பூரா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. என்ன காரணம்னா உள்ள இருக்கிற அந்த வில்லன் யாருன்னா அவன் தான் நடன. அந்த உள்ள ஆடிக்கிட்டு இருக்கிற பாம்பு அப்படியே படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துருக்கான் கண்ணன். இதுக்கு மேலே நம்ம இந்த வரலாறெல்லாம் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டோம், இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி இந்த யமுனை துறையை தூய யமுனை துறை நீர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி தொபாக்கடின்னு குடிச்சிருக்கானா இந்த மடுவுக்குள்ள. அவன் குதிச்ச குதிப்புல அந்த மடுவுக்குள்ள இருக்கிற இந்த நீர் இருக்குல்ல அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே தெரிச்சிருச்சான். தெரிச்ச உடனே நான் மயக்கமானா என்ன பண்ணுவாங்க? தண்ணியை தெளிப்பாங்க. என்ன அதுபோல அவனுடைய திருவடி பட்ட அந்த ஸ்பரிசம் பட்ட அந்த நீர் பட்டு தெரித்ததினாலே அந்த மயக்கம் அடைந்திருக்கின்ற என்ன எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து அமருங்க. ஏன்னா அடுத்து சில நொடிகளில் வந்து சமாராதனை ஆரம்பமாக இருக்கிறது. மிக ஆனந்தமான பிரசாதம் நமக்கு கிடைக்க வருகிறது.
கூட்டமாக இருக்குன்னு அவங்க அப்படியே வந்த திசையை பார்த்து திரும்பி போயிடுறாங்களாம். நம்ம இப்போ இந்த தூய யமுனை துறைநீருக்குள்ளே நம்ம வந்து ஆனந்தமாக குளிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து தூய யமுனை ஆயிடுச்சு. இப்போ என்ன கண்ணன் குதிச்சிட்டார், அதனால் எல்லாத்தையும் உள்ளே அனுப்புங்க. அதனால் இந்த தூய யமுனைக்குள்ளே, இந்த மடுக்குள்ளே கண்ணன் குதிச்சதுனாலே அது தூய யமுனை துறை நீர் ஆகிவிட்டது. அந்த தூய நீர் தெளிந்து வெளியே வந்து செதறி என்ன எப்படி புரோட்சணம் பண்ணுவாங்க அபிஷேகம் முடிஞ்ச உடனே, அந்த மாதிரி புரோட்சணம் நடந்திருக்கிறது. அங்கே மயக்கமடைந்திருக்கின்ற அனைத்து ஜந்துக்களுக்கும் அந்த தெளிவு கிடைத்து எந்திரிச்சிருச்சான். அப்பவே மயக்கம் தெளிஞ்சிருச்சான். அந்த கண்ணன் திருவடிப்பட்ட ஸ்பரிசத்தினாலே தெளிந்து விட்டதாம். அப்படின்னு குதிச்ச கண்ணன் அப்படியே உள்ள போயிட்டானாம். உள்ள போனவன் ஆளை காணோம். இவங்க எல்லாம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டாங்க. இப்போ கோபியர்லாம் எந்திரிச்சிட்டாங்க, பசுமாடெல்லாம் எந்திரிச்சிருச்சு, எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. என்னடா கண்ணன் இருந்தா ஆளை காணாமேன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அவன் போயிட்டானா இப்போ, அப்போ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போ கண்ணன் என்ன ஆனோன்னு தெரிய பதட்டத்தில் ஒரு கோபிகன் வந்து நேராக ஓடி போய் நந்தகோபன், யசோதை எல்லா வகையினர்களுக்கும் அப்படியே கத்தி கத்தி, கண்ணன் இப்படி ஆயிடுச்சு, நம்ம போனோம், உள்ளே போயிட்டா, என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு சொல்ல யசோதை பதறி கொண்டு வந்தாராம். என்ன, ஆஹா கண்ணா என்னுடைய தவ புதல்வனே அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு யசோதை அம்மா வர்றாளாம். என்ன, நான் யாரை கட்டுவேன், யாரை அடிப்பேன், யார் பால் என்ன திருடுவான், திருடுனதெல்லாம் களவாண்டதெல்லாம் கோள் சொல்லிட்டு இருந்த அந்த தாய்மார்கள் எல்லாமே இனிமேல் யார் நம்ம வீட்டுக்கு வந்து சின்ன கண்ணனை யார் எங்கே வந்து யாரை திருடு எங்கே எதை திருடுவான்னு சொல்லி அந்த திருடுதலையும் நினச்சிக்கிட்டு என்ன அந்த கள்ளனை இந்த கல்வனை நடத்தி கொண்டு அப்படியே எல்லாம் கரைக்கு ஓடி வெள்ளமாக வர்றாங்களாம். ஏன்னா யமுனை வெள்ளம் ஒரு பக்கம் கோகுலத்திலேருந்து மக்கள் வெள்ளம் அப்படியே ஓடி திரண்டு வந்து அந்த மடுவை பார்த்தார்களாம். பார்த்தா அப்படியே நிசப்தமாக இருக்காம் அந்த நீர். என்ன, எந்த குமிழும் வராமல், எந்த ஒரு அசைவும் இல்லாமல் லேசாக அப்படியே நிதானமாக சாந்தமாக அந்த நீர் இருக்காம். என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதான், கண்ணனை தின்னுட்டான் போல அந்த காளிங்கன், அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படின்னு நினச்சி எல்லாம் அப்படியே சோர்ந்து இருக்கும்போது திடீர்னு குமிழ்கள் கிளம்பினவாம். அந்த மடுவுக்குள்ளேருந்து குமிழ்கள் கிளம்பினவாம். திடீர்னு ஆரவாரம் செய்ததாம் அந்த நீர். என்னடா யார் வரப்போறானோ, யார் நம்மளை திங்க போறானோன்னு அந்த கோபியர்கள் அந்த பசுமாடுகள்லாம் அப்படியே ஒதுக்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த குளத்தை விட்டு ஒதுக்கி நிற்கும் போது அந்த அலை சில இடங்களில் சில கடற்கரையில் அலை உள்ள போகுதுன்றாங்க, அப்படியே வெளியே வருதுன்றாங்க, அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு போல இது இந்த ஆரவாரம் செய்த அந்த குளத்தை பார்த்து ஒதுங்கி நின்றவாம். உள்ள இருந்து வந்தானாம் கண்ணன் தன்னுடைய தலைப்பாகையோடு அப்படியே மேலே எழுந்து வந்தானாம். வந்தா தையத்தக்க தில்லானா நடனம் ஆடிக்கொண்டே அந்த பாம்பு ஒரு தலை உள்ள போகுதான், ஒரு தலை வெளியே வருதான். அந்த வெளியே வந்த தலையின் மேலே கண்ணன் காலை வைக்கிறானா, அது உள்ள போகுதான், இன்னொரு தலை வெளியே வருதான். அப்படி இப்படி அசைஞ்சுக்கிட்டே என்ன நம்ம இன்னைக்கு தெருக்கல்ல பார்க்குறோம்ல, இந்த சின்ன பசங்களாம் இருக்காங்க, அவங்க போன உடனே அந்த பொருட்காட்சி அந்த காட்சி பொருட்காட்சி இருக்குல்ல, அங்கெல்லாம் போனோம்னா ஒரு பெரிய மெத்தை மாதிரி போட்டிருப்பாங்க. என்ன, அந்த மெத்தைக்குள்ளே போய் நம்ம குதிச்சோம்னா அதுவே நம்மளை குதிக்க வச்சிரும். நம்ம போய் தனியாக குதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை போய் நின்னா அதுவே ஒருத்தன் குதிச்சா இவன் குதிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி அந்த மேடையே குதிச்சு நம்மளை ஆட வைக்கும். பார்த்தீங்களா, அதுபோல இந்த காளிங்கனே கண்ணனை ஆட வைக்கிறானாம். என்ன, ஒரு இடத்துல நம்ம நாட்டியம் ஆடணும்னா நம்ம தான் நாட்டியம் ஆடுவோம், மேடை நாட்டியம் ஆடாது. ஆனால் இந்த மேடையிலே அந்த மேடையே நாட்டியம் ஆடுகிறதாம். அந்த காளிங்கனே நாட்டியம் ஆடுகிறானாம். அந்த நாட்டியத்துக்கு மேலே காளிங்க நர்த்தனம் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி தில்லானாவே பாடுவாங்க. இந்த காட்சியை வந்து தில்லானா பாட்டாவே பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே, என்ன நாராயண பட்டத்திரி எல்லாமே அப்படி தில்லானாவே ஏற்றிருக்காரு இந்த லீலையை அப்படிலாம் சொல்லுவாங்க. அடியேன் பாடலை இப்போ சொல்கிறேன் உங்ககிட்ட, நீங்கள் கேட்டு பாருங்க அப்புறம் போய். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட நடனம் ஆடிக்கொண்டே ஆனந்த கூத்தாடினானாம் கண்ணன். அதுதான் இந்த நடன கோபாலன் என்ற பெயர் அவனுக்கு கிடைத்தது. அப்பேற்பட்ட நடன கோபாலன் என்ன செய்திருக்கிறான், நமக்கு இருக்கிற அகங்காரங்களையும் மமகாரங்களையும் என்ன ஆடவங்களையும் பாவங்களையும் எப்ப நமக்கு தலை தூக்குதோ அப்ப அவன் திருவடி படும்போது அமிழ்ந்து விடுகிறது. இந்த 1000 தலை கொண்ட இந்த காளிங்கன் அப்படி படம் ஆடும்போது அவன் காலில் பட்டுன்னு அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாமே கர்வங்கள் ஆணவம் எல்லாமே அடங்கி அந்த காளிங்கன் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் இவ்வளவு பண்றானே கண்ணன் என்ன, ஆனா ஒரு தடவை கூட நம்மளை கொல்ல முயற்சி பண்ணலையே. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு க்ஷணத்துல கூட அவனை மூர்ச்சி நிறுத்திருக்கலாம்ல. நினைச்ச மாத்திரத்திலேயே என்ன ஒரு சக்கரத்தை விட்டு கழுத்தெல்லாம் வெட்டியிருக்கலாம்ல.
செஞ்சானா செய்யலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சானாம் இந்த காளிங்கன். அப்ப ஏதோ ஒரு கருணையினாலே நம்மளை விட்டு வைத்திருக்கிறான். என்ன கருணைன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த கண்ணன் ஆடணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அந்த ஆடுறதுக்கு உண்டான நல்ல மேடை அருமையாக அமைச்சு கொடுத்த அந்த காளிங்கனை கொல்வதற்கு மனம் வரவில்லை கண்ணனுக்காக. ஏன்னா கண்ணன் ஏன் அவனை கொல்லவில்லை என்றால், அவன் ஆதிசேஷனின் அம்சமாக இருக்கின்ற அந்த காளிங்கன். இந்த சேஷங்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக இருக்கின்ற சேஷன் அந்த ஆதிசேஷன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்ணன் எங்கே வெளியே போனாலும் தன்னுடைய அண்ணனான பலராமனை விட்டு விட்டு போகவே மாட்டான். ஆனால் இந்த உல்லாச பயணத்துக்கு வரும்போது மட்டும் இந்த சோத்தை கட்டிக்கிட்டு இந்த கரையோரம் போய் ஒதுங்கி மரத்தடியில் உட்காந்து திங்கலாம்னு சொல்லி நினைச்சு இந்த பிக்னிக் வரும்போது மட்டும் பலராமனை விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா? பலராமன் தான் ஆதிசேஷன். அவன் வந்தா கண்ணனை போய் கொல்ல விட்டுருக்க மாட்டான், அவனே போய் முடிச்சுட்டு வந்திருப்பான். அப்போ அவனே போய் முடிச்சுட்டான்னா கண்ணன் ஆடுறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்காதே, நடனகோபாலன் என்ற பேரு கிடைக்காதே. இந்த நடனகோபாலன் என்ற பேரை வைத்துக்கொண்டு இந்த சௌராஷ்டிரா சமூகத்திலே மதுரையின் ஜோதியாக பிறக்கக்கூடிய நம்முடைய ராமபத்திரன் என்ற இந்த சுவாமிக்கு நடனகோபால நாயகி என்ற பேரு கிட்டி இருக்கிறாரே, அந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காளிங்க நர்த்தனத்தை மிக பிரசித்தமாக ஆடியிருக்கிறான் கண்ணபெருமான் என்பதுதான் செய்தி. அடியேன் சொல்றது விளங்குதா? என்ன இது எல்லாமே லீலை. இதெல்லாமே இப்ப ஆதிசேஷனும் என்ன அங்க பரமத்தில் தான் இருக்காரு, வைகுண்டத்தில் தான் இருக்காரு. கருடனும் வைகுண்டத்தில் தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சு இவன் போய் உள்ள புகுந்து இந்த பஞ்சாயத்து பண்ணி இவனை ஒதுக்கி அவனை திருத்தி என்ன நடனமாடி இத்தனை லீலைகளையும் ஏன் செய்யறான்னா, நாம திருந்தணும். என்ன திருந்தணும்? கண்டதை சாப்பிடக்கூடாது, கண்ட வேளையில சாப்பிடக்கூடாது, மகான்களை மதிக்க வேண்டும், நீர்நிலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், அப்பப்ப தூர்வாரணும், அப்பப்ப உழவனும் அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சு இந்த உலகத்தை சமமாக சமநிலைப்படுத்தி வாழ வேண்டும் என்ற அந்த பாடத்தை புகட்டுவதற்காகத்தான். இன்னைக்கு நம்ம நீர்நிலைகள் எப்படி இருக்கு, எப்படி வச்சிருக்கோம் நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. அதான் சொல்றேன், நமக்கு கிடைச்ச சொத்துக்களை நம்ம புதுசாலாம் எந்த சொத்தை உருவாக்க வேணாமங்க, இருக்கிறத உருப்படியா வச்சு காப்பாத்தினாலே நம்ம கெட்டிக்காரங்க. என்ன அதுவே பெரிய சாதனைங்க. இன்னைக்கு இருக்கிற படித்துறைகளோ, என்ன இன்னைக்கு இருக்கிற தர்ம சத்திரங்களோ, இன்னைக்கு இருக்கிற கோவில்களோ, என்ன குளங்களோ, எத்தனை சொர்க்கமயமான விஷயங்கள். இன்னைக்கு நம்ம அந்த நரசிம்மர், நம்ம யோக நரசிம்மர் கோயில் பக்கம் போனோம்னா அங்கே ஒரு தீர்த்த குளம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த குளத்துல தான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மாச தெப்பம் நடக்கும். மாசி மாச அந்த கஜேந்திர மோட்சம் நடக்கும். ஏன்னா அங்கே திருமோகூர்ல இருந்து ஆப்தன் கிளம்பி வருவார். திருமோகூரில் இருக்கிற உற்சவர் கிளம்பி இங்கே வந்து அவருக்கு இந்த கஜேந்திர மோட்சம் நடத்தி தருவார். எப்பேற்பட்ட வைபவம்! இந்த வைபவம்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்முடைய சமூகத்தவர்கள் அந்த கோயிலை சுற்றி பல சத்திரங்களை அமைத்திருக்கிறார்கள். ஏன் அந்த கோயிலுடைய அந்த செவரை கட்டினதே நம்ம சமூகத்தார் தான், நம்ம சௌராஷ்டிரா சமூகத்தினர் தான். எவ்வளவு பெருமை! இன்னைக்கு ஒரு குளத்தை வெட்ட முடியுமா நம்மளால? என்ன ஒரு சத்திரத்தை கட்ட முடியுதா? என்ன சக்தி இருக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த மகத்தான சேவை, என்ன அந்த மகத்தான நோக்கத்தை நாம் எல்லாம் மனதே நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏங்க வரலாறு தெரியாம மட்டும் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே வீணாயிருங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் வரலாறு இருக்கு. அடியேன்னு எடுத்தோம்னா எதுக்கு இனிஷியல் போட்டுக்கணும்? எதுக்கு இனிஷியல் போடணும்? குறைந்தபட்சம் எங்கள் அப்பா அம்மா பேர் இருக்குன்னு தான் இனிஷியல் போடுறான். இப்போ கண்ணன் என்ன சொல்கிறான்? யசோதையின் புதல்வன் சொல்கிறான், தேவகி புத்திரன் சொல்கிறான். இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறான், வசுதேவ புத்திரன் சொல்கிறான். ஏன் அவங்களுக்கு இனிஷியல் இருக்கு. ராமன் என்ன சொல்கிறான்? தசரதாத்மஜன், தாசரதி அப்படின்னு பேர் வைக்கிறான், அப்பாவை சொல்லி பேர் வைக்கிறான். என்ன கோசலை புத்திரன், கோசலை. என்ன கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாத்துலா கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம் அப்படின்னு சொல்லுவது முதல் வார்த்தை என்ன? கௌசல்யாவின் புதல்வன், கௌசல்யா புத்ரா அப்படின்னு சொல்லி அம்மாவை சொல்லி பேர் சொல்றாங்க. பார்த்தீங்களா? அதான் நம்ம உலகம், அதான் நம்ம முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடையாளம் தான் இந்த தாய் தந்தையின் பெயர்களை முன்னே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது 7 தலைமுறையோ 8 தலைமுறையோ 10 தலைமுறையோ தெரிஞ்சுக்குங்க, வரலாறு தெரிஞ்சுக்குங்க.
அதில் குறைவே கிடையாது. அப்போதான் அருமை தெரியும். நம்ம அருமை நமக்கு தெரியும். கர்வப்படுறதுக்காண்டி சொல்லலை, அருமை தெரிஞ்சதுக்காண்டி சொல்கிறோம். அந்த வழி தோன்றல்களை எல்லாம் நினைத்து கொண்டு நாமும் வாழ்க்கையை தொடரலாம் என்பதற்காக. அதுபோல இந்த கண்ணன் இந்த காளிங்கனையும் இந்த கருடனையும் வைத்துக்கொண்டு கோபியர்களுக்கெல்லாம் இந்த நடன நாட்டியத்தை ஆடி மகிழ்வித்திருக்கிறான். இந்த நாட்டியத்தின் என்ன தியானத்திலே மூழ்கி இருக்கிறார் நம்முடைய நடன கோபால நாயகி சுவாமிகள். என்ன அந்த தியானத்திலே மூழ்கி இருந்து அவர்தான் என்னுடைய ஆராத்திய தெய்வம். எப்படி இந்த நடன கோபாலன் தான் ஒவ்வொருத்தருக்கு ஆராத்திய தெய்வம் ஒவ்வொருத்தர் இருக்காங்க தெரியுமா? தியாக பிரம்மம் சொல்லுவோம்ல, தியாக பிரம்மத்துக்கு எதுங்க ஆராத்திய தெய்வம்? சொல்லுங்க, யாராவது பதில் சொல்லுங்கம்மா. ராமர். அவர் ராமர் மேல தான் எல்லா கீர்த்தனைகளையும் பாடியிருக்கிறார். அவர் தான் ஆராத்திய தெய்வம். என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருக்கு யாருங்க ஆராத்திய தெய்வம்? நம்ம ராமானுஜர் சன்னதிக்கு போயிருக்கீங்களா? ஸ்ரீரங்கத்துக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அவருடைய திருவரசு இருக்கு கோயிலுக்குள்ள. அது பக்கத்தில் அவர் ஆராதனை செய்த ஒரு விக்கிரகம் இருக்கும். வரதராஜ பெருமாள். சரியா சொன்னாங்க. காஞ்சி வரதராஜ பெருமாள் தான் அவருக்கு ஆராத்திய தெய்வம். யாருக்கு? ராமானுஜருக்கு. ராகவேந்திர சுவாமிகளுக்கு யாருங்க ஆராத்திய தெய்வம்? சுவாமிகள் எங்க இருக்காங்க? நம்ம பட்டர் இல்லையா? எங்க போனாரு? அப்ப கூப்பிடுங்க. ராகவேந்திர சுவாமிக்கு யாருங்க ஆராத்திய தெய்வம்? பஞ்சபூத ஆஞ்சநேயர் சொல்றாரு ஒருத்தர். ராகவேந்திர தீர்த்தர். ராகவேந்திரருக்கு கிருஷ்ணன். அதான் படத்தை, ரஜினிகாந்த் படத்தை பார்த்துருக்கீங்களே, தேடினேன் தேவதேவா. ராகவேந்திர சுவாமிக்கு ஆராத்திய தெய்வம் யாரு? மத்தவர் குரு. ஆராத்திய தெய்வம் இல்ல, கிருஷ்ணர். சரி, அதான் ஆராத்திய தெய்வம் கிருஷ்ணர். என்ன அப்படி ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஆராத்திய தெய்வம் இருக்கு. ஆராத்தியம்னா அவர்கள் விரும்பி ஆராதனைக்கு வைத்திருக்கின்ற விக்கிரகம்னு சொல்லுவாங்க. என்ன அதே போல ராமர், கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பல தெய்வங்களை வச்சு ஆராதனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படி ஆராதனை பண்ணும்போது நம்முடைய நடனகோபாலன் நாயகி சுவாமிகளுக்கு அவர் பேர் ராமபத்ரன் தான். நாயகி சுவாமிகள் தான் ஏற்பட்டது. நடனகோபாலன் ஏற்பட்டதுன்னா அந்த நடனமாடிய காளிங்க நர்த்தனமாடிய அந்த கண்ணனையே ஆராத்திய தெய்வமாக மனதார நினைத்து கொண்டு ஆடி பாடி அந்த காளிங்க நர்த்தனத்தை போலே சலங்கு வைத்துக்கொண்டு, சலங்கை அணிந்து கொண்டு, கங்கணத்தை அணிந்து கொண்டு, தையத்தக்க தாம் திக்கி தோம் அப்படின்னு சொல்லி இந்த தாளத்தோட ஊரு புற நடனமாடி இந்த கீர்த்தனைகள் எல்லாம் பரவி இருக்கிறார். பக்தி மார்க்கத்தை பிரகாசமாக்கி இருக்கிறார் நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அவர் என்ன பண்ணியிருக்காரு? நடன கோபால ஹரி நாதி தொழானுமத்திம் நடனம் களோரே சவோரே நம் சாபோரு நடனம் களோரே சவோரே நடன கோபால ஹரி நாதி தொழானுமத்தின் நடனம் களோரே சவோரே நம் சாபோரு நடனம் களோரே சவோரே அப்படின்னு சொல்லி உருகி, உடல் உருகி, நெப்புருகி, ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டே ஆடி பாடி நடனகோபாலனை மகிழ்வித்திருக்கிறார். மோட்சத்திற்காக தர்ம அர்த்த காம மோட்சத்திற்குண்டான வழியை காட்டியிருக்கிறார். நம்ம ஒரு 20 பேர் வரிசையில் நின்று இருப்பாங்க. என்ன அந்த 20 பேரில் எல்லாரும் மகிழணும்னா ஒரு வேலை செஞ்சால் மகிழ்ந்துருவாங்க. என்ன தெரியுமா? அந்த முன்னாடி இருக்கிறவர் பார்த்தீங்களா, இல்லை நடுவில் இருக்கிறவர், பின்னாடி வர்றவங்களை நீங்கள் போங்கன்னு விட்டு கொடுத்தா ஆஹா பின்னாடி இருக்கிறவங்க தெய்வம் யா, நமக்கு சோறு கிடச்சிருமையான்னு மகிழ்வாங்க. பார்த்தீங்களா? அதுதான் மோட்சம். என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் பிறந்து செத்து என்ன வழியே மற்றவங்களுக்கு விடாமல் நான் எப்போவுமே இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறத விட இந்த உலகத்தை விட்டு நான் போறேயா, வேற யாராவது இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்தா எப்படி நமக்கு ஒரு வாழ்த்து கிடைக்கும்? அதுதான் மோட்சம். இந்த உலகத்தை விட்டு போய் தொலைங்கடாங்கிறாங்க. என்ன இந்த உலகம்ங்கிறது நரகம்னு சொல்றாங்க. என்ன பூ நரகம்னு சொல்றாங்க. தப்பா நினைக்க கூடாது. என்ன இதான் உண்மை. ஆகையாலே இந்த உலகத்தை விட்டு மோட்சத்துக்கு புண்டான அந்த கதியை உணர்த்துபவர்கள் தான் இது போன்ற மகான்கள். அப்படின்னா போயிட்டோம்னா என்னையா கிடைக்கும்? நமக்கு பொங்கல் கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, புளியோதரை கிடைக்குமா? என்ன ஒண்ணுமே கிடைக்காம போயிருமே நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைச்சாலும் கிடைக்கும்.
ஏன் இந்த நாக்கு சுவையை இருக்குல்ல, இந்த நாக்கால திங்கிறோம்ல, காதால திங்கணும்னா திங்கலாம். நீங்க வேற எதை மாதிரி ஜெகன்மோகினி பிசாசுன்னு நினைச்சிடாதீங்க. என்ன இது உண்மையிலேயே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுகம் இருக்கும். எப்படி நம்ம தலையால நடக்கலாம், காலால குதிக்கலாம், தலையால குதிக்கலாம், அப்படி பல விதங்கள் இருக்கு. என்னன்னா மோட்சம்னா என்னன்னா நமக்கு உண்டான முழு சுதந்திரமும் நமக்கு கிட்டும். இன்னைக்கு நம்ம 1947 என்ன கிடைச்சிருக்கு? அல்வா கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் எல்லாம் கொடுக்கல. நம்மளை மேற்கொண்டு நல்ல அடிமைகள் ஆக்கி இருக்கிறார்கள். எப்படி நல்ல அடிமைகள் ஆக்கியிருக்காங்க. வேற ஒன்றும் நடக்கல. அதான் நடந்திருக்கு. யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. ஆக இந்த மோட்சம்ங்கிறது என்னன்னா முழு சுதந்திரம். எதுக்கு இந்த முழு சுதந்திரம் அப்படின்னா, ஸ்ரீயப்பதியான அங்க ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி சமேதனாக வீற்றிருக்கின்ற வைகுண்டத்திலே வீற்றிருக்கின்ற ஆதிசேஷனுடைய பீடத்திலே அமர்ந்து சேவை சாதிக்கின்ற அந்த பகவானுக்கு தொண்டு செய்வது, அடிமைப்பட்டு இருப்பது தான் மோட்சம். அப்படின்னா சுதந்திரம்ங்கிறது எப்பவுமே கிடையாது. எப்பவுமே அவனுக்கு நாம் அடிமைகளே. ஒன்று அவனுக்கு அடிமையா இருப்போம், இல்லை இந்த உடலுக்கு அடிமையா இருப்போம். வேற வழியே கிடையாது. நம்ம சிறைக்குள்ளதான் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இதான் உடல் சிறை. நம்ம என்ன காத்துக்கிட்டு இருக்கோம்? எதற்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த உடல் விஷயத்துக்காக. இந்த உடல் விஷயத்துக்காகவும் பல விஷத்துக்காகவும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே தவிர வேற எதுக்குமே இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு வேலை கிடையாது, விஷயமும் கிடையாது. எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தில் நமக்கு நன்மை இருக்குன்னா இன்னொரு விஷயத்தில் தீமை இருக்கும். ஏன்? நல்ல எண்ணெய் பதார்த்தம், நல்ல நெய், தூய நெய், பசுவில் கிடைக்கிறது தூய நெய். அந்த நெய்யை விட்டு நல்ல ஒரு லட்டுவோ ஒரு அரிசி சோறோ நல்லா பண்ணி அந்த நெய் சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே உள்ள போச்சுன்னா என்ன ஆகுது? கழிவாயிருதே. நம்ம உடம்பு அவ்வளோதான் நிலைமை. பெர்ஃபார்மன்ஸே இல்லையே. நம்ம உள்ள சாப்பிட்ற எதுவுமே கழிவாகாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கடத்தனா கூட்டுவாங்க. நான் சாத்சாகமாக கீழே விழுந்துடுறேன். கூட்டுவாங்க, சொல்லுங்க. எந்த ஒரு கழிவும் வரக்கூடாது. வெறும் ரத்தம் மட்டும் தான் சுரக்க வேண்டும். இருக்கா? ஏதாவது இருக்கா? அப்படியே இல்லையப்பா. அப்ப என்னத்த சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம 2 வேளை வெளியில போனாலே முடிஞ்சது கதை. நாரிடுது இல்ல, குளிக்கலனாலே நாரிடுது இல்ல. அப்புறம் என்னத்தை சாதிக்கிறோம்? நம்ம என்ன டெக்னாலஜி வளர்க்குறீங்கடா நீங்க? ஒரு டெக்னாலஜி வளர்க்கலடா. சாகாத மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஆம்புலன்ஸில் தான் திரும்பி வர்றான். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஒரு 2 நாளே அவ்வளோதாங்க அப்படின்றான். என்னையா போனவன் உள்ளே இருந்ததுக்காக கூட ஒரு 10 நாள் கூட வாழ்ந்துருப்பான் போல். அங்கே போயிடுறான். இதுதான் நிலைமை. அதாவது யதார்த்தத்தை நாம் உணர வேண்டும். வேறு வழி இல்லை. இன்னைக்கு இவனை திட்டுறதோ அவனை திட்டுறதோ எல்லாம் கிடையாது. எல்லாரையும் மொத்தமாக திட்டிடலாம். அதுக்கு பதிலாக அடியனையும் சேர்த்தே தான். அதான் இந்த உலகத்துடைய நிலைமை. என்ன காரணம்னா, இந்த உலகமே ஏற்படுத்தப்பட்டதே இதுக்காண்டி தான். இதான் விளையாட்டு. மட்டையடி ஆட்டத்தில் பவுலர் பந்தை போடுறான், மட்டை ஆடுறவன் அடித்தா 1 2 இல்லை டொக்கு வைக்கிறான். அவன் காப்பாற்றி பார்க்குறான். எதை? அந்த பின்னாடி இருக்கிற 3 குச்சியை முடிஞ்ச அளவு காப்பாற்றுறான். ஒரு நேரத்தில் அது உடஞ்சி போயிடுது. இப்போ உடஞ்சதுனால இந்த மாதிரி இந்த மாதிரி உடைச்சையே உன மேலே சாபம் விட முடியுமா? இல்லை இது உடஞ்சா நான் வெளியே போகணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை அமைச்சிருக்கியே இந்த கிரிக்கெட் அந்த சபை, அந்த போர்டு, அவனை பார்த்து ஏய் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எப்படி வைக்கலாம், நீ நான் மேற்கொண்டு விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கணும்னு அவனை சண்டை போட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. வாயை பொத்திக்கிட்டு அப்படியே கலையை குடிச்சிட்டு வெளியே போயிடுவான். அவன் போறானா இல்லையா? சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த ஆட்டம். அதே போல இந்த உலக ஆட்டம் இறைவனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கிறது. அவனை மீறிய ஒரு செயலும் நம்மால் செய்ய முடியாது. அதை புரிஞ்சுங்க. இதான் உலகம். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் இதுக்கு மேலே ஆட்டம் பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியாதுடா, பேசாமல் அந்த சபையிட்ட போய் அந்த மகா சபை இருக்கின்ற அந்த ரங்கநாதர்கிட்ட போய் சரண் புகுந்தால் உனக்கு மோட்சம் கிட்டும். இந்த விளையாட்டை நீ வெளியிலிருந்து பார்க்கலாம், நீ கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை கொடுக்குறவங்க தான் இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இந்த நடனகோபாலனின் ஆட்டத்தை கண்டு மயங்கி அதன் தியானத்திலேயே இருந்து நம்மையும் அந்த ஆட்டத்தை சொல்லி கொடுத்து வெற்றி பெற வைக்கும் வாய்ப்பை கொடுக்கிறவர்கள் தான் இந்த ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். அவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு இன்றளவும் நடனகோபாலனின் மகிமை என்ற தலைப்பை எனக்கு ஆலோசனையாக வழங்கிய திரு குமரன்ஜிக்கும் இங்கு
அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து சுவாமிகளுடைய அபிஷேகம் முடிந்து ஆராதனைக்காக தயாராகி இருக்கிறார். நல்ல வஸ்திரமெல்லாம் அணிந்து மங்களகரமாக விளங்குகின்ற நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளின் ஆராதனை ஆனந்தமாக காண்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடியனுடைய இந்த சிறந்த சத்விஷய உரையை முடித்துக் கொள்வார். அனைவரின் மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு புடினிம் பிசினிம் சல்னிம் ஹோங்கும் நடனகோபால் தியான் சொன்னகமுன்னோ ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சத்குரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிக்கு, சத்குரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிக்கு, சத்குரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிக்கு. ஜெய் ஸ்ரீராம்.